அனைவருக்கும் காலை வணக்கம். வலையரங்கத்தினுடைய இணைந்துள்ள அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை காலை 11 மணி. இது மதர்ஸ் நேரம். சிங்காரப்பேட்டை மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2020 MMS டாக்ஸ் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்கிற்கு உங்களுடைய அன்புடன் அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 19, வலையரங்கு எண் 55. இன்று நம்மோடு இசைந்து பேச இணைந்திருப்பவர் ஆசிரியர் எம் ரகு அவர்கள், தமிழாசிரியர், குயிலாப்பாளையம் மேல்நிலைப்பள்ளி, குயிலாப்பாளையம். இன்று பேச எடுத்துக்கொண்ட பொருள் காந்தியன் தாட்ஸ் அண்ட் எஜுகேஷன், காந்திய சிந்தனையும் கல்வியும். கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும், காந்திய ஒரு வலையரங்களை அடக்க முடியாது. அவருடைய பன்முகத்தன்மையை நம்ம எவ்வளவு நாள் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு மகான். அவரு எப்படியுமே நம்ம எந்த இடத்துலயும் நம்ம ஃபிட் பண்ண முடியாது. சாதாரண மனிதனா அவர் எந்த சூழலையுமே நம்ம ஃபிட் பண்ண முடியாத இருக்கும். இப்போ இவ்வளவு பேர் வாழ்ந்த ஒரு உலகத்துல இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அவதாரமா மட்டுமே பார்க்கப்படுறாரு. எப்படி ஒவ்வொரு டைம்லயுமே இயேசு கிறிஸ்து மோசஸ் மாதிரி வந்து விழுந்தாங்களோ, அது மாதிரி ஒரு அவதாரங்கள் அப்பப்போ 750 வருடங்களுக்கு ஒரு டைம் பிறப்பாங்கன்னுவாங்க. அது மாதிரியான அவதாரமா மட்டும்தான் அவரை பார்க்க முடியுது. அவரு இந்த காலத்துல வாழ்ந்து முடிஞ்சதால நம்ம ஒண்ணுமே அவரை முழுசா உள்வாங்கிட்டோமா? பணம் என்ற ஒரு இடத்துல இருக்கிறதால மட்டும்தான் அவரை ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோமா? அவருடைய சிந்தனைகளுமே அவருடைய விஷயங்களுமே எல்லாத்துக்கும் நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கோம். இப்ப எங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் எங்க தூக்கி போட்டாங்களோ ட்ரெயின்ல இருந்து கருப்பன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செலவு வச்சு கொண்டாடுறாங்க. உலக நாட்டுல இருக்கிறது எல்லாமே காந்திசத்தை பத்தியுமே காந்தியன் தாட்ஸ் பத்தியுமே ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும்தான் நம்ம அவரை நினைச்சு பாக்குறோமா? இல்ல அவருடைய சிந்தனைகள் எவ்வளவு உள்வாங்கி இருக்கும் எதிர்கால சந்ததிக்கு நம்ம என்னன்னாலும் அவர் சொன்னதை, ஏன்னா அவர் எதுவுமே சொல்லல, வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீங்க இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய, எதிர்கால உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ணல பெருசா. மை லைஃப் இஸ் மை மெசேஜ், என்னுடைய வாழ்க்கையே எனது செய்தி. இவ்வளவு அழகா சுருக்கமா இவ்வளவு சூப்பரா. ஐயா நாளைனா என்ன? எல்லாரும் வாட் நெக்ஸ்ட் ஓடிட்டே இருக்காங்க. நாளைனா என்ன? அது ஒண்ணுமே இல்ல. வாட் ஆர் யூ டூயிங் டுடே இஸ் ஃபார் டுமாரோஸ் லைஃப். நீ இன்னைக்கு என்ன பண்றியோ அதுதான் நாளைய வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப அழகா அவருடைய பிரின்சிபலோட நோக்கம் எல்லாமே. எதெல்லாமே உதவாதுன்னு நம்ம இப்படி பண்ணா நம்ம திருட மாட்டோம், இதான் பண்ணா நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றாங்களோ அதையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவருடைய வாழ்க்கையே நமக்கு என்னது அப்படின்னா சோதனை தான். அவர் லைஃப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. எதெல்லாமே உலகத்துக்கு முரண்பாடா நம்மளுக்கு கண்ணுக்கு படுதோ அது எல்லாமே தான் நல்லது. அது மாதிரியே வாழ்ந்து அது மாதிரியே ஜெயிச்சு ஒரு சாதாரண ஒரு ஆத்மா, ஒரு மகாத்மாவா ஒரு வாழ்ந்திருக்காரு. அவரு போற்ற இந்த நாளில அவருடைய சிந்தனைகளையும் நம்ம எடுத்துக்கணும். இன்னையில இருந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஐயா ரகு அவர்கள் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ஸ்பீக்கர். ஏன்னா அது எல்லாரும் பேச்சாளராக இருப்பாங்க, ஒரு கருத்து கொடுத்தா பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா எதை கொடுத்தாலுமே நேர்த்தியா, அதை ஒரு ரைமிங்கா, ஒரு அழகான பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர், வல்லமை பெற்றவர். பல்வேறு விதமான பட்டிமன்றங்களிலுமே சொற்பொழிவுகளுமே பேச்சு தொடர்ந்து இன்னைக்கு வலையரங்குக்கு நம்ம பேச வந்திருக்கிறது. அவருக்கு கொடுத்த அவர் பேச இசைந்ததே நமக்கு என்னது அப்படின்னா பெரிய வாய்ப்பு. எப்படி எதை கொடுத்தாலும் பேச முடியும் ஸ்பான்டேனியஸா, எந்த ஜேர்னல்லையும் ஃபிட் பண்ண முடியும்ன்றதுக்கு நான் பார்த்து உங்களை வைக்கிறேன் ரகு ஐயா. இந்த வலையரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வலையரங்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்க அனுமதியோட இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கிறதால ஒரு 2 நிமிட பாடல் மட்டும், காந்தி ஜெயந்திக்கான 2 நிமிட பாடல் மட்டும் ஒலிக்கலாமா உங்க அனுமதியோட? ஏன்னா இது மாணவர்கள் இணைந்திருக்கிறதால காந்திய சிந்தனைகளை நம்மளுக்கு அதுக்கப்புறம் மாணவர்கள் விட்டுட்டு போகணும். அதுல எளிமையான ஒரு பாடல், அந்த எளிமையான பாடலை பாடந்து யாரு அப்படின்னா முனைவர் புஷ்பனம் குப்பசாமி அவர்கள் எழுதி அவங்க மனைவி அனிதா குப்புசாமி பாடிய பாடல். ஸ்பெஷலா காந்தி ஜெயந்திக்காக பாடிய பாடல், மாணவர்களுக்காகவும் இணையத்தில் இணைந்துள்ளவர்களுக்காகவும். கண்டிப்பா ஐயா. காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம், கை தொழுவோம் நாம் அவரை அனுதினம். சாந்தி தரும் சத்தியத்தின் வழியிலும் சாதனைகள் படைத்திடலாம் சரித்திரம். மகாத்மா காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம், கை தொழுவோம் நாம் அவரை அனுதினம். மெய் ஒன்றே வெல்லும் இது சத்தியம், மேன்மை கண்ட காந்தி மகான் சாட்சியம். மெய் ஒன்றே வெல்லும் இது சத்தியம், மேன்மை கண்ட காந்தி மகான் சாட்சியம். இன்னல் தந்து எதிரியான பேருக்கும், இன்னல் தந்து எதிரியான பேருக்கும் நன்னலத்தை காட்டுவதே காந்தியம்.
சுயநலத்தை காட்டுவதே காந்தியம். சத்தியவான் காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம். கை தொழுவோம் நாம் அவரை அனுதினம். பாரதத்தாய் பிள்ளைகள் நாம் அனைவரும் பாடுபட்டால் நமது தேசம் வளம் பெறும். பாரதத்தாய் பிள்ளைகள் நாம் அனைவரும் பாடுபட்டால் நமது தேசம் வளம் பெறும். வேரினை போல் விழுதினை போல் காத்திடும். வேரினை போல் விழுதினை போல் காத்திடும். வீரர்களாய் நாம் இருப்போம், வாழ்க பாரதம். வீரர்களாய் நாம் இருப்போம், வாழ்க பாரதம். காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம். கை தொழுவோம் நாம் அவரை அனுதினம். காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம். கை தொழுவோம் நாம் அவரை அனுதினம். எல்லாருக்கும் நன்றி, நன்றி. இந்த அவையில் இந்த பாடலை ஒலிக்க அனுமதி அளித்த அவையோருக்குமே, இன்றைய சிறப்பு விருந்தினருக்குமே, இந்த பாடல் நமக்கு அளித்த புஷ்பனம் குப்பசாமி, அனிதா குப்பசாமி அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த வலையரங்கை இனிதே தொடர்கிறேன். இந்த ஒரு சின்ன லீடு மட்டும் கொடுத்துட்டேன்னா இது ஃபுல்லாவே எல்லாமே நிறைவேறும் நினைக்கிறப்போ. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆத்மா, நம்மளை விட எல்லா லெவல்லையுமே ஒரு எளிமையான ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு பெரிய ஆத்மா இவ்வளவு பெரிய ஆக முடியும்? அவர் யாரு? பிறக்கும் போதே ரொம்ப இலகிய மனதோடவர். நம்ம ஃபர்ஸ்ட் வாழணும், ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங்கா மனசு வேணும் அப்படின்னு சொல்லும் இல்லையா? அவர் ரொம்ப ரொம்ப இலகிய மனது உடையவர். சின்ன வயசுலேயே ஒரு ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து அதுல இருந்தே நான் மேல் உண்மைதான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் பிரகாஷ் ஓடி ஓடு. Hello. Hello, sir. Happy morning, sir. Hello, sir. Happy morning, sir. happy morning, sir. Sir. இஷ்யூ இருக்கு போல, அதனால வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது சார். உடனே நான் என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார். பொறுமையா நம்ம பண்ணணும். உண்மை மியூட்ல போடு ஒரு நிமிஷம். ஹலோ
ஹலோ. வணக்கம் வணக்கம் ஐயா. இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா, நெட்வொர்க் ப்ராப்ளம், சாரி. பிரச்சனை இல்லைங்க. திடீர்னு ஓகே ஓகே, மன்னிக்கணும். வலையரங்கில் இணைந்திருக்கும் வலையொலி இணைந்திருக்கும் மன்னிக்கணும், எதிர்பாராத விதமான ஒரு நெட்வொர்க் இஷ்யூ. அது மாதிரி சரிங்க. 16 வயசுல தந்தையை இழந்தவர். கையெழுத்து பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குமா ஸ்டூடெண்ட், மோசமான கையெழுத்து. எல்லாத்தையுமே சகஜமா பேசுவாரா? பேச மாட்டாரு, கூச்ச சுபாவம். இங்கிலீஷ்ல பயங்கரமான புலமை வாய்ந்தவரா? என்ற வார்த்தை கூட அவர் படிக்கும்போது எழுத தெரியலன்னு அவரே பகிர்ந்திருக்காரு. அதை எழுதும்போது வாதியார் வந்து ஹெல்ப் பண்ணா கூட, நீ மாத்தி எழுதுன்னு சொன்னா கூட வேண்டாம் வேண்டாம் சார், நான் எனக்கு தெரிஞ்சுதான் எழுதுவேன்னு சொல்லி அந்த சின்ன வயசுல நேர்மையா இருந்தவர். ரொம்ப சாதாரண வாழ்க்கை. உடல் வாகு கொஞ்சம் பயங்கரமான கட்டுமஸ்தா, அதுவும் இல்ல. உடல் வாகுலுமே என்னது அப்படின்னா ரொம்ப எளிமையான உடல் பெற்றவர். பெரிய ஆளா இல்ல, சாதாரண குடிமகன். மாணவர் பயங்கரமான ஆளா இல்ல, சாதாரண மாணவர். எல்லாமே நம்ம என்ன சின்ன வயசுல இந்த வயசுல என்னதெல்லாம் முட்டுக்கட்டையா நம்ம முன்னேற்றத்துக்கு சொல்லியிருக்கோமோ அதோட அதிகமா பெற்றிருந்த ஒருவர் எப்படி மகாத்மா ஆனது எப்படின்றத வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம யோசிக்கும் போது ரொம்ப பெருமையாவும் பிரமிப்பாவும் இருக்கு. எதெல்லாமே செய்ய முடியாது, இதெல்லாம் இருந்தா நம்ம முன்னேற மாட்டோம்ன்றது எல்லாமே ஒரு அடிப்படையா வச்சு அவர் வாழ்க்கையை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்கி அகிம்சை, உண்மையே, சத்தியாகிரகம் அதை மட்டுமே மனசுல இருத்தி கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி ஒரு உயர்ந்த மனிதனா, உலகுக்கே ஒரு முன்னோடியா, நம்ம நாட்டுக்கே ஒரு தேச தந்தையா நிக்கிறாரு. அவரை நாம ஒன்னும் உள்வாங்கல. எனக்கு அது உண்மையில என்ன பண்ண, இனிமேலாதும் இந்த வெபினாருக்கு அப்புறம் ரகுவுடைய ஐயாவுடைய உரைக்கு அப்புறமாவதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காந்தியை நம்ம என்ன பண்ணணும், உணரணும், காந்திய நோக்குல வாழணும், காந்திய சிந்தனைகளை. இப்போ நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது நம்ம நியாயமா பேசினா பெரிய காந்தி ஒரு என்ற நிலைமையில தான் நம்ம நாடு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு உண்மையா ஒண்ணு பேசணும்னா அவர் பெரிய காந்தி என்ற விஷயத்துல தான் நம்ம நாடும் நம்மளுக்கு அடுத்து காந்தியை பத்தி நமக்கு கத்து கொடுத்துட்டே வருது. இப்போ அவரு நிறைய கருத்து அவர் படிக்கும் போது, அவர் வாசிக்கும் போது எல்லாமே பிரமிப்பா இருக்கு. அவரு ஒரு நாளைக்கு சராசரியா 18 மணி நேரம் நடப்பாராம். அவர் நடந்தது மட்டுமே, நடைப்பயணம் மட்டும் பார்த்தோம்னா, இவ்வளவு நாள் கனெக்ட் பண்ணோம்னா 2 முறை உலக வலம் வரலாமா. மாசம் ஒரு நாள் என்ன பண்ணுவாராம், மௌன விரதம் இருப்பாரு. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பிராக்டிஸ். அவர் பண்ண பிராக்டிசஸ் எல்லாமே கண்டிப்பா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான், செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்டா ஆங்கிலத்திலுமே தமிழ்ல சத்திய சோதனையாவும் இருக்கு. இப்போ இந்த ஐயாவோட அனுமதியோட இந்த வலையரங்க நீங்க பார்த்து இதுக்கப்புறமா காந்திய சிந்தனைகளை, இன்னைக்கு காந்திய சிந்தனைகளை ஒரு வலையரங்கள் அடக்க முடியாதுன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, காந்திய சிந்தனைகள் கல்வி சிந்தனையை நம்ம புகுத்தி இன்னைக்கு மாணவர்கள் அனைவரும் நம்ம இணைந்திருக்கிற நேரத்துல இப்பதான் கல்விக்கு ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா புது ஆர்கிடெக்சர், நியூ ஆர்கிடெக்சர்ல இப்ப எஜுகேஷன் போற ஒரு சூழல்ல இந்த டைம்ல காந்திய சிந்தனைகள் வந்து எப்பயுமே பிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் இப்போ சத்திய சோதனை கூட ஆன்மீக நூல் பட்டியல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க அவருடைய சட்ட புத்தகத்தையே. இப்போ இனிமேலாச்சும் நம்ம காந்திய முழுமையா உள்வாங்கணும், காந்திய சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். உலக கட்டமைப்பும் நம்ம நாட்டுடைய கட்டமைப்பும் வீட்டோட கட்டமைப்பும் தனி கட்டமைப்பு, நம்மளுடைய கட்டமைப்பு தான் இருக்கு. தனி மனிதனுடைய கட்டமைப்பு தான் எல்லா கட்டமைப்பும் இருக்கு. அதனால காந்திய சிந்தனைகளை பழக்கி நீங்களுமே உங்க தனி கட்டமைப்பை பண்ணாலே உங்க குடும்ப கட்டமைப்பும் எல்லா கட்டமைப்புமே சரியாகும். காந்தியை நீங்க கண்டிப்பா ஒரு சின்னோடு ஒரு நிமிட கவிதையோடு, இந்த கவிதை என்னன்னு அப்படின்னா காந்தியை போற்ற கவிதை இல்ல, நம்ம காந்தியை போற்றப்படவில்லை என்ற கவிதை தான். இது மாதிரியான ஒரு நாள் விஜயதசமியுமே காந்தி ஜெயந்தி வர நாள்ல ஒரு டிராவல் பண்ணும்போது அவினாசியில ஒரு இடத்துல ஒரு ஒரு தட்டு வண்டியில பொம்மை வித்துட்டு இருக்காங்க. எல்லா பொம்மையும் இருக்கு, எல்லா கடவுளும் இருக்காங்க, காந்தி மேல இருக்காரு, நிறைய பொம்மை அரையாடையோட ஒரு நிறைய பொம்மைகள் இருக்கு. அதையெல்லாம் பாக்குறாங்க. இதை மட்டும் யாரும் வாங்குறதே இல்லை இப்போ. ஏன்னா அவ்வளவுதான் காந்தி சிந்தனை நமக்கு இருக்கு, அவ்வளவுதான் காந்தி மேல பற்று வந்து இருக்கு. இது யாருமே வாங்கல. கொஞ்ச நேரம் பஸ் நின்னுது, அதை உத்து கவனிச்சும் போது உள்ள வந்த ஒரு வெளிப்பாடு தான் என்னது அப்படின்னு அந்த கவிதை. இந்த கவிதையை வந்து காந்தியை தூட்டுறதுக்காக இல்ல, காந்தியை நம்ம ஒண்ணு உள்வாங்கலை என்றதுக்காக உங்கள் அனுமதியோடு. அந்த டைட்டிலே என்ன வச்சிருக்க அப்படின்னா, விலை போகா விடுதலை காந்தி. நமக்கு விடுதலை வாங்க காந்திய விலை போகலன்றதுக்காக ஒரு கவிதை. உலக வன்முறைக்கே காரணமான ஒப்பற்ற அகிம்சாவாதி வீதியில் நின்றார் விலை போகாமல், அரையாடை மற்றும் அணிந்திருந்ததால் உடலெல்லாம் தூசாக. உலகே அகிம்சையை தினம் அவரிடம் கற்க, அவர் மட்டும் வன்முறை வேடம் பூண்டார், பணத்தில் படமாக வந்ததால். இந்திய பணம் எல்லாம் அண்ணலின் முகம் இருப்பதால் என்னவோ பார்த்து பழகியதால் அவரை கொடுத்து வாங்க முகமில்லை இங்கு அவர்களுக்கு. வாங்கினான் 2 அந்த அயலவ வாலிபன், அவன் வீட்டு வாயிலில் அலங்கார பொம்மையாக வைக்க வாஸ்து பெயரால். தினம் எரிக்கப்படுகிறார் மூட்டை மூட்டையாக. கருப்பு காந்தி கள்ள வேடம் பூண்டு கருப்பு பணத்தில் கவர்னர் கையெழுத்துடன் கருத்தாக வந்ததால். ஆனாலும் அவர் முன்னேற்றம். அன்று வஞ்சக பாரதம் அவரை பற்றி உழன்றது, இன்றோ பாரே அவரை பற்றி சொல்கிறது. அன்று காந்தி அகத்திற்கு முதலிடம், இன்று காந்தி அழகுக்கு முதலிடம்.
இனிமேலாச்சுமே காந்தியை நம்ம முழுமையா உள்வாங்கி நேர்மையான வழியில நம்ம அடுத்த பசங்களை அடுத்த ஜெனரேஷனை செலுத்துவோம் என்ற ஒரு நோட்டோடு இந்த வலையரங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐயாவை வரவேற்கிறதுக்காக தமிழ் ஆசிரியர் ரகு அவர்களை வரவேற்க பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் சிவசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் மா ரகு அவர்கள் முதுகலை தமிழ் ஆசிரியராக குயிலாப்பாளையத்தில் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். 8 ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருகிறார். ஆசிரியர் பணி தவிர்த்து இலக்கிய பணிகளையும் பட்டிமன்றம், சொற்பொழிவு, கருத்தரங்கம் என பல நிகழ்வுகளில் ஆகச்சிறந்த பேச்சாளராக தம் பங்களிப்பை அளித்து வருகிறார். பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் 30 சொற்பொழிவுகளையும் 10 பட்டிமன்றங்களிலும் 11 கருத்தரங்களிலும் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் அசத்தியுள்ளார். இவர் தம் பணிகளை பாராட்டி 2016ஆம் ஆண்டில் தேசிய விருதும் 2019ஆம் ஆண்டில் புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க விருதும் 2020ஆம் ஆண்டில் கல்வி ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. கவிதை அரங்குகள், பேச்சரங்குகள், விழிப்புணர்வு அரங்குகள் போன்ற பல அரங்குகளை அலங்கரித்து வரும் திரு மா ரகு அவர்கள் மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2020 வலையரங்கை அலங்கரிக்க அன்போடு அழைத்து அவரை வரவேற்க வாய்ப்பு பெற்றமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரகையா அவர்களுக்கு மீண்டும் மதர்ஸ் மெட்ரிக் சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்த வலையரங்களுக்கு வந்ததுக்காக நன்றி கூறி, உங்களுடைய நேரத்துக்குமே நன்றி கூறி, உங்களை காந்திய சிந்தனையும் கல்வியும் என்ற நோக்கில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஐயா, நீங்க பேசலாம். நன்றி ஐயா. வரவேற்புரை நிகழ்த்தியும் காந்திய தத்துவத்தையும் அவருடைய சிந்தனைகளையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும் அழகாக எடுத்து கூறிய திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய ஐயா அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பாண்டியன் பாலூட்ட பாவலர்கள் தாளாட்ட சேரமான் தந்த சிறுவண்டி நடைபூட்ட சோழமான் சோறுட்ட சுந்தரியான் பூட்டிருந்த செந்தமிழே உன்னை வணங்குகிறேன். போற்றுதற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய மதர்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்புச்சால் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதிலே பெரிதும் மனநிறைவு கொள்கிறேன். அன்புக்குரிய சான்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் காந்தியடிகளுடைய பிறந்த நாள். அதுதான் காந்தி ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆம், எத்தனையோ தலைவர்கள் இந்த புண்ணிய பூமியிலே தோன்றியிருந்தாலும் கூட, தோன்றி அவருடைய புகழ்கள் இன்று வரையிலே நிலைத்திருந்தாலும் கூட, மறைந்திருந்தாலும் கூட, ஒரு சில தலைவர்களை மட்டும் நாம் இன்று நினைவுபடுத்துகிறோம். குழந்தைகள் கேட்டாலும் கூட, தூக்கத்தில் கேட்டாலும் கூட குழந்தைகள் உச்சரிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஆற்றிய மாபெரும் சாதனைகள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைய காலத்திலே எதையோ நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலத்தில் சிங்காரப்பேட்டை சிகரத்தை தொடக்கூடிய சிந்தனையாளர்களை உருவாக்கும் மாணவர்களை உருவாக்கி கொள்கின்ற ஒரு பள்ளி என்றால் அது மதர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொன்னால் மிகையாகாது. ஆம், இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு காந்திய சிந்தனையும் கல்வியும். என்ன காந்திய சிந்தனைகள்? அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவருடைய கல்வி தாக்கங்கள் என்னவாக இருந்தது, சமுதாயத்தில் மக்களிடத்தில் கொண்ட அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, மக்கள் மீது கொண்ட காந்தியடிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன, கல்விக்கு அவர் ஆற்றிய அரிய பெரிய சாதனைகள் என்ன, இவற்றையெல்லாம் நாம் இன்றைய காந்தியடிகளுடைய இந்த அருமையான தினத்திலே பேச விளைகின்றோம். காந்திய சிந்தனையும் கல்வியும். ஆம், ஒரு விதை மண்ணோடு போராடி மரமாக வளர்கிறது. ஒரு கல் உளியோடு போராடி சிற்பமாக மாறுகிறது. ஒரு புழு இருளோடு போராடி வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. ஒரு பெண் வலியோடு போராடி தாயாகிறாள். ஆம், அதே போன்றுதான் வாழ்க்கையோடு போராடி பல இன்னல்களை, பல துயரங்களை, பல அநீதிகளை எல்லாம் சந்தித்து இன்று மகாத்மாவாக நிற்கிறார் என்று சொன்னால் காந்தியினுடைய அரிய பெரிய சாதனைகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் தெள்ள தெளிவிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு பட்டாம்பூச்சியினுடைய ஆயுள் காலங்கள் 8 நாட்கள், ஒரு மலரினுடைய ஆயுள் காலங்கள் 24 மணி நேரம். ஆக ஒரு மாமனிதர், ஒரு சாதாரண மனிதர் 150 ஆண்டு காலம் இந்த புண்ணிய பூமியிலே நிலைத்திருக்கிறார், புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் இறந்தாலும் கூட அவருடைய கல்வி தாக்கங்கள் மழலை குழந்தைகள் கூட காந்தியடிகளை இன்று நினைவு கூறுகிறது என்று சொன்னால், அவர் ஆற்றிய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகள் ஆதார கல்வியை முதலிலே கொண்டு வருகிறார். 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி, கட்டாய கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே கொண்டு வந்த திட்டம்தான் ஆதார கல்வி. அந்த ஆதார கல்வி அவருடைய பார்வையில் உதைத்தது. எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ குழந்தைகள் படிப்பதற்கு பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, இவற்றை எல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் ஆதார கல்வியை கொண்டு வந்தார். பிறகு இந்த ஆதார கல்வியோடு அவருடைய கல்வி சிந்தனைகள் நிலை பெற்றனவா? இல்லை. மேலும் உயர் ஆதார கல்வியை கொண்டு வருகிறார். மாணவர்கள் அவர்களாகவே உழைத்து சம்பாதிக்க வேண்டும். தன்னுடைய படிப்பினுடைய செலவுகளை மாணவனே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியை புகுத்தியவர் மகாத்மா காந்தி என்றால் மறுக்க முடியாது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, சான்றோர் பெருமக்களே, காந்தியடிகள் பல வேதனைகள், இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள் வாட்டினாலும் கூட அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு சாதனை நாயகனாக நிற்கிறார் என்றால் அவருடைய கல்வி தாக்கங்கள் அங்கே விளைந்து கிடக்கின்றன. இலவசத்தை இழிவென்றும் உழைப்பை உன்னதம் என்றும் புகுத்திய கல்வி நோக்கம்தான் காந்தியுடைய நோக்கம். இலவசம் வேண்டாம், உழைப்பை மட்டும் நம்பியவர் மகாத்மா காந்தி. ஒரு குழந்தை விரலை பழகி வித்தைகளை கற்றுக்கொண்டால் அவன் சிறந்த படைப்பாளி ஆகி விடுவான் என்பதை உணர்ந்து காந்தியினுடைய குறிக்கோள் குழந்தையை மையமாக வைத்திருக்கிறார். இதைதான் இன்று வாழும் கவிஞர்கள், வாழ்ந்த கவிஞர்கள் எடுத்து கையாளுகிறார்கள். என்னவென்று கையாளுகிறார்கள்? வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்று தாரா பாரதியினுடைய மந்திரங்களை 150 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய கல்வி தாக்கங்கள் என்னவாக இருந்தது, இந்திய நாட்டின் மீது வைத்த பற்று என்னவாக இருந்தது என்பதை நாம் நொடி பொழுதும் எண்ணி பார்க்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய கால வரையறைகள், அளவுகள், அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. அவற்றை உணர்ந்த காரணத்தினால்தான் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்க வேண்டும் என்ற உன்னத கோட்பாட்டை கல்வியிலே புகுத்தியவர் மகாத்மா காந்தி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 6 முதல் 10 வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திலே தான் அவர்கள் படிக்க வேண்டும், பள்ளிகள் அமைய வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு மாணவர் 11 to 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கணும் என்ற ஒரு வரையறையை, ஒரு கொள்கையை உருவாக்கிய ஒரு மாமனிதர் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய காந்தியடிகள். காந்தியடிகள் இந்த வர்த்தா கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 1937 வர்த்தா கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த வர்த்தா கல்வி திட்டம் என்ன சொல்லுகிறது? பொது அறிவை சொல்லுகிறது, தாய்மொழி கற்றலை சொல்லுகிறது, கைத்தொழிலை சொல்ல வேண்டும். ஒரு தொழிலை மையமாக வைத்துதான் அந்த கற்றல் அமைய வேண்டும் என்பதை வர்த்தா கல்விக்குழு நமக்கு எடுத்து எண்ணுகிறது. எத்தனையோ கல்விக்குழுக்கள் இருந்தாலும், எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும், கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வரையறையை, ஒரு கோட்பாட்டை, ஒரு உந்து சக்தியை இன்று வரையிலும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் காந்தியடிகளுடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு குழந்தையினுடைய என்ன சிந்தனைகளையும் தான் வரையறுத்த கல்வி திட்டமாக அமைகிறது.
தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது. அனைத்தும் மகத்தான செயல்கள் தான். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூக்கணாங்குருவி இருந்தால் அது கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது. அனைத்தும் மகத்தான செயல்கள் தான். அதே போன்றுதான் எத்தனையோ கல்வி மகான்கள் இந்த புண்ணிய பூமியிலே தோன்றியிருந்தாலும் கூட காந்தியடிகள் நிலைத்திருக்கிறார் என்றால் காந்தியடிகளுக்கான ஒரு தனி அடையாளம், காந்தியின் மீது கொண்டிருக்கிற ஒரு பற்று, அது என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காந்தியடிகள் ஆம், ஐயா உங்களது மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஏதாவது இடையில ஐயா, கால் இப்ப வந்தா பாருங்க. கூட அது மாதிரி மியூட் ஆயிடும். நல்லது நல்லது நல்ல சிறப்பான ஒரு சரி, நீங்க சரிங்க. பேசுங்க ஐயா. ஓகே. சரிங்க. ஒத்தை ரூபாயின் மீது கூட ஆசைப்படாத காரணத்தினால் மட்டும்தான் இந்திய கரன்சியே காந்தியடிகளை சுமந்து கொண்டிருக்கிறது என்றால் உச்சிமையை நிமிர்கிறது, உணர்ச்சி பொங்கி எழுகிறது. என்னவென்று பார்க்கிறேன் என் மகாத்மா காந்தியை எப்படி பேசுவது என்று. ஒருமுறை காந்தியடிகள் 6 மாதம் சிறையை முடித்துவிட்டு வெளியிலே வருகிறார். அவ்வாறு வெளியிலே வந்த காந்தியடிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரி சுமர்ஸ் அவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை பரிசாக தருகிறார். ஒரு ஜோடி காலணிகளை பரிசாக தருகிறார். அதை பெற்றுக்கொண்ட சுமர்ஸ் அவர்கள், எதற்காக எனக்கு இந்த காலணிகளை பரிசாக தருகிறீர்கள் என்று காந்தியடியிடத்திலே வினாவினார். அதற்கு மகாத்மா காந்தி, 6 மாத காலங்கள் நான் சிறையில் இருந்த பொழுது எனக்கு உணவுகளை கொடுத்திருக்கிறீர்கள், என்னை பாதுகாப்பாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அதற்கான பரிசுதான் இந்த காலனி என்பதை சொன்னார். இதை வாங்கி கொண்டு போட்டு பார்த்த சுமர்ஸ் சிறை அதிகாரி சுமர்ஸ் அவர்கள், அளவு சரியாக இருக்கிறதே, இந்த அளவை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று காந்தியடிகளிடத்திலே வினாவினார். அதற்கு மகாத்மா காந்தி, 6 மாதத்திற்கு முன்னால் சிறையில் என்னை தள்ளி உங்களுடைய பூட்ஸ் காலால் என்னை எட்டி உதைத்த பொழுது என்னுடைய நெஞ்சில் உன்னுடைய கால் பாதங்கள் பதிந்தன. அந்த பாதத்தை நான் மனதிலே வைத்துக் கொண்டு அளவாக எடுத்துக்கொண்டு இந்த காலணிகளை உனக்கு தைத்தேன் என்று சொன்னார் என்றால், அந்த சிறை அதிகாரி பூட்ஸ் மெய் மறந்து, இதை நான் காலிலே போட மாட்டேன், ஒரு பொழுதும் என்னுடைய பூஜை அறையிலே வைத்து நான் வணங்குவேன் என்று சொன்னார் என்றால், அங்கேதான் மகாத்மா காந்தி நிற்கிறார். அங்கேதான் கல்வியினுடைய சிந்தனையும் அங்கே நிற்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சேதாரம் இல்லாமல் சிலை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்ற உன்னத கோட்பாட்டை உலகிற்கு எடுத்துக் கூறியவர் மகாத்மா காந்தி என்றால், அவருடைய கல்வி தாக்கங்கள் என்னவாக இருக்கிறது? பிற மொழியை நேசிப்போம், தமிழ் மொழியை மட்டும் சுவாசிப்போம் என்று சொல்லுகிறோம். தமிழ் மொழிக்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காந்தியடிகள் அவர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். தாய்மொழி கல்விதான் சால சிறந்தது. தாய்மொழி வழி கல்விதான் இன்றைய மாணவர்களுக்கு பண்பாட்டினுடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாட்டை எல்லாம் பறைசாற்றுவதற்கு தாய்மொழி கல்வி என்பதை கட்டமைத்த ஒரு மாமனிதர் காந்தியடிகள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். குழந்தைகள் படிக்கின்ற பொழுதே அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு என்னவாக இருக்கலாம்? விளையாட்டு முறை கல்வியை மாணவர்கள் உள்வாங்கி விளையாட்டோடு கல்வியை கொடுத்தால் மாணவர்களுக்கு எளிமையாக சென்று சேரும். மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான். மாணவனுடைய அறிவுகள் விசாலப்படும். பரந்த பார்வையிலே அவனுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உயிர் தெரும் என்ற காரணத்தினால் விளையாட்டு முறை கல்வியை ஊத்தியவர் அண்ணல் காந்தியடி அவர்கள். இதுதான் சொல்லுகின்ற பொழுது, ஆபத்திற்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீராத நீர், தரித்திரம் அடையா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொல்லா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம்
பயனில்லை ஏதும் தாமே என்று விவேக சிந்தாமணி கூறியிருந்தாலும் கூட அந்த சிந்தனைகளை நமக்கு எடுத்து பறைச்சாற்றியவர் காந்தியடிகள். ஆபத்து காலத்திலே உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், சாப்பாடு, சோறு, தாகத்தை தீராத தண்ணீர், நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது, அப்பொழுது நமக்கு கிடைக்காத தண்ணீர், இவையெல்லாம் தக்க நேரத்திலே கிடைக்கவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை. அதே போன்றுதான் ஒரு கல்வி தக்க நேரத்திலே அந்த மாணவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எந்த பயனும் இல்லை என்பதை அழகாக அவருடைய கல்வியினுடைய தாக்கங்கள் அழகாக எடுத்து எம்புகிறார். காந்தியனுடைய கல்வி உடல், மனம், ஆன்மா சார்ந்ததாக இருக்க வேண்டும். குழந்தையாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒருவருடைய கல்வி என்னவாக இருக்க வேண்டும்? உடல், மனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், உடல் சார்ந்ததாக இருக்க வேண்டும், மனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், அவனுடைய ஆன்மா சார்ந்ததாக இருக்க வேண்டும். என்ற மூன்றும் சேர்ந்தால் சிறந்த கல்வியை அடைய முடியும் என்ற இந்த தாரக மந்திரத்தை புகுத்தியவர் மகாத்மா காந்தி. ஒருமுறை ஒபாமா அவர்கள் 8ஆம் வகுப்பிலே படிக்கக்கூடிய ஒரு வகுப்பறை உள்ளே நுழைகிறார். அப்பொழுது பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய வகுப்பறை. அங்க இருக்கக்கூடிய மாணவி லில்லி என்ற பெண்மணி, ஐயா அதிபர் ஒபாமா அவர்களே, உங்களிடத்திலே ஒரு வினாக்களை கேட்கலாமா என்று கேட்கிறார் அந்த 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்மணி லில்லி என்ற மாணவி. அதற்கு ஒபாமா அவர்கள் கேளுங்கள் என்று ஒப்புதல் தருகிறார். அது என்னவாக இருக்கும் என்றால், மதிப்புக்குரிய அதிபர் ஐயா அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஒரு இடத்திலே உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், உணவு அருந்த வேண்டும் என்று எண்ணினால் அது யாராக இருக்கும்? அவர் இறந்தவராக இருக்கலாம் அல்லது உயிரோடு இருக்கலாம் என்று வினாக்களை அந்த மாணவி ஒபாமா இடத்திலே முன்வைக்கிறார். அதற்கு அதிபர் ஒபாமா அவர்கள் சொன்ன கருத்து, நீங்கள் கேட்டீர்கள், நான் உணவுகளை அருந்த வேண்டும், அதுக்கு உங்களுக்கு பிடித்த ஒருவராக இருக்க வேண்டும், அவர் இறந்தவராக இருக்கலாம் அல்லது உயிரோடு இருக்கலாம் என்று நீங்கள் வினாவினார்கள். நான் அப்படி உணவுகளை அமர்ந்து ஒரு இடத்திலே உட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், விரும்பினால் அது அண்ணல் காந்தியடிகளுடன் தான் என்று கூறிய ஒரு மனிதர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒபாமா என்றால் அதற்கு காரணத்தை சொல்லுகிறார். அந்த பெண்மணி அதோடு விட்டுவிடவில்லை. அந்த மாணவி, ஐயா அவர்களே, நீங்கள் கூறினீர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய யாரையாவது கூறியிருந்தால் அவர்களுடைய நாடும் உங்களுடைய நாடும் வளர்ச்சி பாதையிலே கொண்டிருக்கும், இணக்கங்கள் ஏற்பட்டு இருக்கும், பல நன்மைகள் கிடைத்திருக்கும். எப்பொழுதோ இறந்து போன ஒரு மனிதனை கூறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அதற்கு ஒபாமா கூறினார், தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் கால் வைக்கவில்லை என்றால் இந்த ஒபாமா வெள்ளை மாளிகையிலே கால் வைத்திருக்க முடியாது என்று கூறியவ உன்னத கோட்பாடுகளை கொண்டது அல்லவா தத்துவங்கள். என்ன கல்வி சிந்தனைகள் இது? காந்தியடிகளுடைய வாழ்க்கை முறைகளிலே பல கோணங்களிலே பல மாறுபாடுகள் பட்டு சின்னாபின்னமாக சிதறி கிடந்த பொழுது, ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும் என்ற தாரத மந்திரத்தை ஹரிச்சந்திர நாடகம் என்ற ஒரு நாடகம் அவரை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் காந்தியினுடைய கல்வி சிந்தனைகள் அருமையாக பதிந்திருக்கிறது. அன்புசால் மாணவர்கள், இதுதான் என்னுடைய முண்டாசு கவிஞன் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்று முண்டாசு கவிஞர் பாரதிதாசன் நம்முடைய மகாத்மா காந்தியடிகளுடைய வரிகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மகான்கள் நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய பொன் வரிகளைத்தான் எடுத்து கூறுகிறார்கள் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற ஒரு மகத்தான கொள்கைக்கு சொந்தக்காரர் மகாத்மா காந்தி.
காந்தியடிகளுடைய கல்வி தாக்கங்கள், கல்வியினுடைய நிலைகள், என்னென்ன செயல்பாடுகளை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார். இன்று படிக்கிறோம், பட்டங்களை வாங்குகிறோம், ஒரு டிகிரி போயிட்டு படிக்கிறோம். அப்பொழுது நாம் கேட்கின்றது, இந்த படிப்பு படித்தால் என்ன வேலைகள் கிடைக்கும் என்று இன்று நாம் கேட்கிறோம். இந்த படிப்பு படித்தால் நான் மருத்துவராக முடியுமா, நான் ஒரு பொறியியல் வல்லுநராக முடியுமா, நான் ஒரு ஆசிரியராக முடியுமா என்று நாம் கேட்டு படிக்கிறோம். இதையெல்லாம் காந்தியடிகள் முற்போக்கான சிந்தனையில் அவருடைய அறிவார்ந்த கருத்துக்களால் தொழில் கல்வியை அனைத்து மாணவர்களும், அனைத்து குழந்தைகளும் ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை படிக்க வேண்டும் என்பதை 150 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு பறைசாற்றி சென்றிருக்கிறார். அவற்றை தான் நாம் இன்று பின்பற்றுகிறோம். இந்த படிப்புகளை படித்தால் இந்த வேலையிலே அரசாங்க பணிகளை பெற்று விடலாம் என்று. இவற்றையெல்லாம் காந்தியடிகள் முற்போக்கு சிந்தனையிலே நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார், அழகாக சொல்லியிருக்கிறார். எத்தனை எத்தனை திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒரு மாணவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மாணவன் அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் அவனே செய்ய வேண்டும். வேற யாரையும் நம்ம பணிக்கு ஆட்களை வைக்க கூடாது. உன்னுடைய வேலையை நீ செய் என்பது கற்று தந்திருக்கிறார் என்றால் நம்முடைய கால்களில் நாம் நிற்க வேண்டும் என்ற ஒரு மந்திரத்தை அழகாக சொன்ன ஒரு மாமனிதன் காந்தியடிகள் என்பதை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வியினுடைய சிறப்பை அறிந்த காரணத்தினால்தான் பல சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். காந்தியடிகள் சொல்லுகிறார், பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று மகாத்மா காந்தி கூறுகிறார். உன்னுடைய பிள்ளை கைவிட்டாம்பா, ஆனால் நீ படிய மகாத்மா காந்தி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. கல்வி கரையில கற்பவர் நார்சில என்று நாளடியார் எடுத்துக்கு இயம்புகிறது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னரில் கற்றோன் சிறப்புடையவன், மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதனால் படிதா என்று சொல்லு. இதுதான் நம்முடைய முந்தாசு கவிஞர் சொல்லியிருக்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வியை கட்டாயம் வழங்க வேண்டும். அது தொழில் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அது அவனுடைய சிந்தனையை தூண்டுவதாக இருக்க வேண்டும். விளையாட்டை மையம் வைத்ததாக இருக்க வேண்டும் என்று பல நிலைகளிலே அவருடைய கல்வி தாக்கங்கள் அழகாக எடுத்து எம்புகிறது. அவருடைய கல்வியிலே ஒன்றை மட்டும் அவர் புறம் தள்ளுகிறார். அவருடைய கல்வியுடைய பார்வை மதம் சார்ந்ததை மட்டும் அவர் புறம் தள்ளுகிறார். என்னுடைய கல்வியுடைய நோக்கம், என்னுடைய சிந்தனை மதத்தை சார்ந்து மட்டும் அமையக்கூடாது என்பதை தெளிவாக இருந்த ஒரு மனிதர் மகாத்மா காந்தி. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போகிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை. நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருந்தவர் நாளை இல்லை, வாழ்க்கை என்பது நிலை இல்லை. அதை புரிந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு கல்வி சிந்தனையை கொடுத்திருக்கிறார் மகாத்மா காந்தி என்றால் அவற்றை நாம் கேட்டு வாழ்க்கையிலே பயன்பெறுவதிலே எந்த தவறுகளும் கிடையாது. எத்தனை எத்தனை திட்டங்களை வகுத்து தந்த ஒரு மாமனிதர். அதனால்தான் மகாத்மாவாக இன்று வரையிலே நிலைத்திருக்கிறார். எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ படைப்பாளர்களை, எத்தனையோ தேச தலைவர்களையும் எத்தனையோ சான்றோர் பெருமக்களையும் கொண்ட புண்ணிய பூமி இது. ஆனால் நாம் அனைவருமே இன்று நாம் நினைவுபடுத்துகிறோமா என்றால் இந்த மனித மனம் ஒரு சில பேரை மட்டும்தான் தெளிவாக நம்முடைய மூளையிலே பதிவு செய்கிறது, பதிவு வைக்கிறது. ஏன் என்று பார்த்தோமையானால் அனைவரிடத்திலும் அவருடைய வாழ்ந்த சூழல், அவர் கல்வியின் மீது வைத்த பற்று, அவர் சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகள், இவையெல்லாம் ஒரு மனிதனை மாமனிதனாக உயர்த்துகிறது என்றால் சாதாரணமாக நாம்
மாமனிதர் என்று சொல்ல முடியாது. வரலாறுகள் தான் மாமனிதர் என்பதை சொல்லும். அந்த வரலாற்றுக்கு முக்கிய இன்றியமையாத ஒரு விதையாக இருந்தவர் மகாத்மா காந்தி என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். காந்திய சிந்தனைகள் எண்ணற்றவையாக இருந்தாலும் கூட ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வழக்கறிஞர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மருத்துவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். அன்புசால் மாணவர்களே, அறிவுசார் சான்றோர் பெருமக்களே, ஒரு வழக்கறிஞர் தவறு செய்தால் அவருடைய கட்சிக்காரர் 6 அடி உயரத்திலே தூக்கிலிடப்படுகிறார். ஒரு மருத்துவர் தவறு செய்தால் அவருடைய நோயாளி 6 அடி பள்ளத்திலே புதைக்கப்படுகிறார். ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் இருளில் முழுகிவிடும் என்ற ஒரு உன்னத கோட்பாட்டை உணர்ந்த காரணத்தினால்தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய காந்தியடிகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அணைந்து போன அகல் விளக்கு அடுத்த விளக்கில் தீபம் ஏற்ற முடியுமா? வள்ளல் தான் வழங்க முடியும், வறியவர் வழங்க முடியுமா? ஓடி வரும் நீரோடையில் தாகம் தீர்க்கலாம், தேங்கி போன குட்டையில் தாகம் தீர்க்க முடியுமா? ஆம், எண்ணி பாருங்கள். நமக்கு சொன்ன திட்டங்கள், கல்வியிலே கொடுத்த அவருடைய மகத்தான பணிகள் ஒவ்வொன்றும் கல்லறையில் பொறிக்க வேண்டிய வரிகளாகத்தான் இருக்கின்றது. சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்கலாம். ஆம், முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டிலே கரிகாலன் கல்லணை கட்டிருக்க முடியாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியாது என்று நினைத்திருந்தால் மகாத்மா காந்தியால் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விடாமுயற்சிக்கு எப்பொழுதும் விடை கொடுக்கக்கூடிய தலைவன் அல்ல, முடியும் என்று சாதித்து காட்டிய ஒரு மகா மனிதர் தான் காந்தியடிகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காந்தியடிகளை பற்றி எவ்வளவு நாம் பேசிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் காந்தியினுடைய வாழ்ந்த காலங்கள், காந்தியினுடைய கட்டமைப்புகள், அவர் இந்திய தேசத்திற்காக பட்ட அவமானங்கள் ஏராளமானவை, அசிங்கங்கள் ஏராளமானவை. எப்பொழுது நீ பட்ட அவமானத்தை நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே நாம் வளர முடியும். நொடி நொடி பொழுதும் நாம் இந்த தவறு செய்தேன், இதனால் எனக்கு இந்த அசிங்கங்கள் பட்டேன், அவமானம் பட்டேன் என்பதை நினைத்த காரணத்தினால்தான் மகாத்மாவால் சாதிக்க முடிந்தது. ஒரு சரித்திர நாயகனாக வலம் வர முடியது, இன்றும் உலக வரலாற்றில் இடம் பிடிக்க முடியுது என்று சொன்னால் அவருடைய மகத்தான பணிகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அழகாக ஒரு கவிதை வரிகள் அவருக்கு பொருந்தும். மாதர் சூடுவதில் மகிழ்ச்சி இல்லை, ராஜகோபுரத்தில் சந்தோஷம் இல்லை, தேனீக்கள் முய்க்கின்றன சுகமும் இல்லை, பூஜைக்கு போகிறேன் திருப்தி இல்லை, ஆனால் இந்திய விடுதலை திருநாட்டிற்காக உயிர் நீத்தவருடைய கல்லறையில் விடுகின்றனே அன்றுதான் நான் பெற்ற பலனை எடுகிறேன் என்று ஒரு பூ சொல்லுகிறது. பூவிற்கு இருப்பது கூட இன்று நம் இந்த புண்ணிய பூமியில் பிறந்த மனிதர்களுக்கு ஏன் இருப்பதில்லை என்று எண்ணுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஒரு பூ சொல்லுகிறது என்னென்ன நிலைப்பாடுகள் எல்லாம் நான் அடைகிறேன் என்று, ஆனால் அந்த பூ இறுதியிலே இந்திய விடுதலை திருநாட்டிற்காக உயிர் நீத்தவனுடைய கல்லறையில் விழுகின்ற பொழுதுதான் நான் பெற்ற பலனை அடைகிறேன் என்று ஒரு பூ சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த பூவினுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருந்திருக்கிறது என்றால் அதுதான் காந்திய சிந்தனையினுடைய தாக்கங்கள் இருந்திருக்கிறது. இன்று எத்தனையோ கவிஞர்கள் எதையோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கவிஞன் எழுதுகிறான், கருப்பு நிற வளையல் அணிந்த நீ உன் வாசலை பெருக்கையிலோ, உன் வீட்டு வாசலோ சுத்தமாச்சு, என் மனசோ குப்பையாச்சு. வாழ்க்கையிலே சமுதாயத்திலே எண்ணற்ற அவலங்கள், குப்பைகள், கூலங்கள்
குவிந்து கிடக்கின்றன. அவற்றை புறம் தள்ளுவதற்கு எந்த கவிஞனும், எந்த படைப்பாலும், எந்த இளைஞர்கள் வருகிறார் என்றால் விரலை விட்டு சொல்லக்கூடிய அளவில் தான் சிந்திக்கிறார்கள், எண்ணுகிறார்கள். ஆனால் எத்தனையோ பேர் தான் என்ற தான் நல்லா இருக்கிறோமா அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் குறை சொல்லவில்லை, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பேசுகிறேன். தன்பென்று தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் தானுண்டு என்பன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டேன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார் என்றால், தான் மட்டும் நல்லா இருக்கிறதா, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குதா என்று நாமல் எல்லாம் ஓரின மக்கள், எல்லாம் நம் நாட்டு மக்கள், எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற உன்னத கோட்பாடோடு வாழ வேண்டும் என்பதை பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் காந்தியத்தை உள்வாங்கியிருக்கிறார். காந்திய சிந்தனையை அவர் அனுபொழுதும் எண்ணியிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புசால் மாணவர்களே, இன்றைய தருவாயிலே நாம் உறுதி கொள்ள வேண்டியவை காந்திய சிந்தனையும் கல்வியும் என்ற தலைப்பில் இந்த பொறுமையிலே பல கருத்துக்களை பேசியிருந்தாலும் கூட நாம் இனி வரும் காலங்களில் எவற்றை படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை படித்தால் நாம் வாழ்க்கையிலே உயர வேண்டும், நல்ல சிந்தனைகள் காந்தியடிகளுக்கு ஒரு 3 உன்னதமான கோட்பாடுகளை கொண்டிருக்கிறார் காந்தியடிகள். என்ன என்றால், எப்பொழுதுமே தீயவற்றை பார்க்கக்கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது, தீயவற்றை கேட்கக்கூடாது என்ற 3 தாரக மந்திரத்தை கொண்ட ஒரு சிந்தனை காந்திய சிந்தனை. தீயவற்றை பார்க்கவே கூடாது, நம்முடைய நாவாகப்பட்டது பேசவே கூடாது தீயவற்றை, நம்முடைய காதாகப்பட்டது ஒருபொழுதும் தீயவற்றை கேட்கக்கூடாது என்ற 3ம் நாம் கொண்டால் வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். முயன்று வரலாற்றை படிக்க வேண்டும், முயன்று வரலாற்றை படிக்க வேண்டும், முயன்றால் வரலாற்றை படைக்க வேண்டும், முயன்றால் நாமும் வரலாறாகவே அண்ணல் காந்தியடிகள் போலவே வாழ வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மதர்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதை கண்டுகொள்ளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மற்றும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு, சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும், தாயை படித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டு விடுவேன், என் தமிழை படித்தவனை யார் தடுத்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, மகிழ்ச்சி. தெளிந்த நீரோடை, தமிழ் நீரோடை, எவ்வளோ அழகா, எவ்வளோ தெள்ள தெளிவா, இவ்வளோ சூப்பரா. ஏன்னா காந்தியை அடக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா காந்திய கல்வி சிந்தனைகளை காந்தி சிந்தனையோட சேர்த்து வாழ்வியல் சிந்தனையை சேர்த்து பசங்களை அழகா கொடுத்துட்டீங்க. இது காந்திக்கு அஞ்சலி செலுத்தின மாதிரி மாற்றி அவருடைய நினைவுகளையுமே கோட்பாடுகளையுமே ஒரு திரும்பி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு கோட்பாடுகளை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே, முயன்றால் முன்னேறலாம். இவ்வளவு அழகான காந்திய சிந்தனைகளை அழகா இவ்வளவு நேரத்துக்குள்ள கண்டிப்பா அடக்க முடியாது. ஏன்னா காந்தியை முழுசா உள்வாங்கினாதான் அவரோட ஜூஸ் மாதிரி ஒரு சின்னதாச்சு நம்ம என்ன பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுடைய தமிழ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வளமை, உங்கள் தமிழ் மேல உள்ள ஆளுமை எல்லாமே நாங்க பிரமிக்கிறோம். ஏன்னா ஸ்பேஸாவும் சரி, எந்த ஒரு குறிப்பும் இல்லாம பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா உங்களுக்கு கடவுள் அதை அழகா கொடுத்திருக்காரு. அதை நீங்க சூப்பரா எடுத்துக்கிட்டு எல்லா அரங்குகளையுமே சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. இந்த வலையரங்கிலையும் மதர்ஸ் மெட்ரிக்க சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். ஏன்னா உங்களுடைய உரையை பத்தி கருத்து சொல்லவே முடியல, ஏன்னா அந்த பக்கம் வர முடியல. ஏன்னா தெள்ள தெளிவா வாழ்வியல் சிந்தனை, காந்திய சிந்தனை, கல்வி சிந்தனையோட சேர்த்து ஒரு அருமையான உரையை கொடுத்திருக்கீங்க. இப்ப நம்ம மாணவர்களிடமே வலையரங்களை பார்த்திருக்கவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வினாக்கள், ஒரு 5 நிமிட வினாக்கள் செஷன் போயிடலாம். சதீஷ், நீங்க என்ன பண்ண வினாக்கள் கேட்கறவங்க மட்டுமே வீடியோ ஆன் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காந்தி சிந்தனை உங்களால ஷேர் பண்ண முடியும்னா கூட ஐயா கூட ஷேர் பண்ணலாம்.
கல்வி சிந்தனையில அவருடைய கோட்டோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல பகிர்ந்துக்கிட்டு ஐயா கிட்ட வினாக்கள் கேட்கலாம். இந்த வலையரங்கு குறித்த கருத்து சொல்லலாம். நீங்க வேற ஏதாவது ஐயா வந்து வாழ்வியல் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஐயா சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க வினாக்கள் கேட்கலாம். கருத்துரை, பாராட்டுரை எதுவா இருந்தாலும் சொல்லலாம். முதல்ல கேள்வி கேட்க போறேங்க ஐயா கிட்ட. காலதாமதம் இல்லாம நீங்க வரலாம். தயக்கம் இருக்கக்கூடாது. காந்திய நாள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் தயக்கம் இருக்கக்கூடாது. தயக்கம் தான் முதல்ல எல்லாத்தையும் நம்மளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். மாணவர்களே, கலந்துருக்கவங்க யார் வேணா ஐயா கிட்ட உரையாடலாம். முதல்ல கருத்து சொல்ல போறவங்க யாரு? செந்தில் சார். ஹலோ. நீங்க பேசுங்க சார். சார் ரகு சார். ஐயா வணக்கம். சார் வணக்கம். ஸோ ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்றது, ஒரு பேச்சுக்காக சொல்லலை. ஆக்சுவலாக வந்து இன்விடேஷன்ல உங்களை பார்க்கும் பொழுது வந்து ரொம்ப மாடர்னா இருந்தீங்க. அந்த இல்ல ஒரு தமிழ், இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கப்ப ஒரு தமிழ் டீச்சர் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மற்ற விஷயம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? வந்து உங்களோட அத கண்ணை மூடிட்டு உங்களோட ஸ்பீச் கேட்டேன் அப்படின்னா உங்களோட தோற்றத்துக்கும் உங்களோட குரல் வளத்துக்கும் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு முதிர்ச்சியான பேச்சா இருக்கு. தொடர்பே இல்லாத போல. அப்படி சொல்ல, தொடர்பே இல்லைன்னு சொல்ல வரல. அனுபவம் வாய்ந்த போல. இல்ல உங்களோட அப்பியரன்ஸ், உங்களோட ஏஜ் அப்பியரன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட குரல் வளம், நீங்க பேசுற அந்த வார்த்தை செலக்ஷன் இருக்கு இல்லையா, எனக்கு அது எப்படி சொல்லுன்னு தெரியல. குறிப்பா வந்து நீங்க ஒரு மலரை பத்தி ஒரு என்ன சொல்ல, ஓமயமான்னு தெரியல எனக்கு. அது ஒரு மலர் வந்து எப்பொழுதும் ஒரு மலர் வந்து எப்போ வந்துடும் அந்த இதான் எனக்கு சரியா தெரியல எனக்கு ஆக்சுவலா. அந்த இது நல்லா இருந்தது. மாதர் சுடு எல்லாம் பெண்கள் தலையில சுடுறாங்க. அது மகிழ்ச்சி இல்ல, அது அல்ல மீனிங் புரியுது. அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. இன்னொன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் சொன்ன மாதிரி என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு பிரசன்ட் பண்றத வந்து ஒரு ஹிண்ட்டை பார்த்து ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா சார்? எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து ஹிண்ட்டை பார்த்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அப்படிங்கறத வந்து ஒரு ஜென்ரலா அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து காந்தியா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஸ்பீச்சையும் கூட இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை கோஆர்டினேட் பண்ண சதீஷ் சார், நம்ம திருமலவாசன் சார், எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். உங்க ஸ்பீச் ஏதா இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்க சார், நான் பார்க்கணும். கண்டிப்பா. தமிழ்ல பேசிக்கா நான் இங்கிலீஷ் ஸ்டாஃபா இருந்தாலும் சாருக்கு தெரியும். சாரும் நானும் நிறைய சினிமால இருக்கிற கவிதைகளோட ஷேர் பண்ணிக்குவோம். நிறைய ஈடுபாடு உண்டு எனக்கு. அதனால நீங்க உங்க மொபைல் நம்பர் கூட எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாங்க ஐயா. நம்ம அடுத்து கூட ஏதாவது நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். தேங்க்யூ. படித்தது ஆங்கில துறையாக இருந்தாலும் தமிழ் மீது பற்று கண்ட ஒரு உன்னத தலைவர் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஆமா சார். அவர் ஒரு ஆங்கில தமிழ் காதலன் ஐயா. அவர் ஒரு ஆங்கில தமிழ் காதலன். அதான் ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்துதான் ஐயா நீங்க ஒன்றா இருக்குதுங்களா? ரெண்டுமே மகிழ்ச்சி. உண்மையான உங்க குரல் அப்படிங்களா ஐயா? எல்லாமே ஐயாவுடைய ஆசைகள். இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா ரொம்ப 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 இது பண்ணாங்க. திருமலைவாசன் ஐயா நம்ம ஐயாவுக்கு ரொம்பவும் நாம இந்த நேரத்துல சொல்ல முடியல. இந்த கோஆர்டினேட் பண்ண சதீஷ் ஐயாவுக்கு ரொம்ப நம்ம நன்றி கடப்பாடுடையனாக இருக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்படி பண்ணணும் போகணும் முன்கூட்டியே திட்டங்களை தீட்டி இப்படி பண்ணா நல்லா இருக்கு ஐயா, நீங்க எதுவுமே என்ன தேவை அப்படின்னு சொல்றதுலாம் பெரிய விஷயங்கள் ஐயா. நம்ம எத்தனையோ மேடைகள்ல நான் பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த மதர்ஸ் பள்ளியில பேசின இது எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது. அதை வழிகாட்டிய அந்த ஆசிரியர் ஐயா, இந்த திருமலைவாசன் ஐயா, இந்த சதீஷ் ஐயா மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள், அவங்களுடைய பங்களிப்புகள், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை, அது எல்லாமே ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எல்லாமே கடவுள் கொடுத்த வர பிரசாதமா தான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய நட்புல நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்த முனைவர் தேவி அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா.
கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் ஐயா. ஐயா நீங்க வேற வரவேற்பு முன்னாடியே அறிமுகம் காந்தியத்தை எல்லாத்தையுமே அடுத்து யாரா பேச போறீங்களா? ஐயா கிட்ட கருத்துரை கேட்க சொல்றவங்க பேசலாம். Happy noon, sir. This is Suganta. Yes, ma. Very happy noon ஐயா to கிட்ட you, பேசுமா. happy noon, sir. உங்க ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். நார்மல் ஒரு எப்படி சொல்ற ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சர் எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு சும்மா எப்படி டான் 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 இருந்ததுங்க உங்களுடைய வாய்ஸ். பிளஸ் வந்துட்டு நீங்க பேசின அந்த வேகம் எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. உண்மையே காந்திஜி பத்தி தெரியாத நிறைய அன்னோன் கோட்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்க. Thank you so much for your valuable speech. And one more thing I want to share. இன்னைக்கு வந்துட்டு அக்டோபர் 2 வெறும் காந்தி ஜெயந்தி மட்டும் இல்லாத கல்வி செம்மல் சொல்லுவாங்க. காமராஜரோட டெத் டே இன்னைக்கு. அதுவும் இல்லாத நெக்ஸ்ட் வந்துட்டு லால் பகதூர் சாஸ்திரியோட பிறந்த நாளும் கூட. அதுக்கப்புறமா வந்துட்டு வேர்ல்டு ஸ்மைலிங் டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, காந்தி ஜெயந்தி பத்தி நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் காமராஜர் பத்தியும் பிளஸ் ஸ்மைலிங் டே லால் பகதூர் சாஸ்திரி பத்தி ஒரு சில சின்ன சின்ன மெசேஜஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க மேம், சந்தோஷம். நம்ம இதுல காந்திய சிந்தனையும் கல்வியும் பொழுது நம்ம தலைப்பை வெட்டி போயிடக்கூடாதுன்றதுனால தான் அவங்களால நம்ம பத்தி பேசணும். இப்ப காமராஜர் சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அவரு இறக்கின்ற காலத்துல கூட ஒரு முதலமைச்சராக இருந்து இறக்கின்ற காலத்துல கூட ஒரு 60 ரூபாயும் 6 சட்டை வேட்டியோடு வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர்னா கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறார் காமராஜர். இன்னைக்கு அவருக்குன்னு இருந்தது அவர் பார்த்தோம்னா தனக்குன்னு வாழாமல் தரணிக்காக வாழ்ந்த மனிதர் காமராஜர். தனக்குன்னு குடும்பம் கொள்கைகள் எது இருந்தாலும் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் நான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு வாழ்ந்த ஒரு மனிதர்னா காமராஜர். காமராஜர் கல்விக்கு ஆற்றியது எக்கச்சக்கமான இருந்தாலும் கூட நம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அவர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டத்தை தான் நம்ம சொல்லணும். அது எல்லாருக்குமே அடிப்படையில தெரிஞ்சிருக்கும். தெரிந்தாலும் கூட அவர் இறுதி காலத்தில் அவர் சாகின்ற பொழுது கூட அவர் அந்த மகிழ்வுந்து சொல்லக்கூடிய அந்த காரை அரசாங்கத்திலும் ஒப்படைச்சு சாதாரண மனிதராகவே வாழ்ந்து இருந்தவர் என்றால் அவரை பத்தி நம்ம சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த கர்மவீரர் காமராஜருடைய ஒவ்வொரு செயல்கள் அவர்களுக்கு இந்த எத்தனையோ பேர்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு இடங்களை ஒதுக்குறாங்க. அந்த ஃபைல்களை எடுத்து வந்து கொடுக்கின்ற போது கர்ம வீரர் காமராஜர் குறைந்த நேரத்திலே அந்த ஒரு 2-3 வினாடிகளிலே தேர்வு செய்கிறார் 20 பேரை. எப்படி தேர்வு செய்கிறார் என்று அங்க இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் கேட்ட பொழுது யாரெல்லாம் படித்து அதிலே கையெழுத்து போட்டிருக்கிறானே அந்த ஃபைல்களை ஓரமாக வைத்து கை நாட்டு வைத்த அந்த பதிவுகளை எடுத்து அந்த 20 மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டை கொடு என்று சொன்ன ஒரு மாமனிதர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அதுதான் அவருடைய சிந்தனைகள் இன்றும் எல்லா மக்களிடத்திலும் பகிர்ந்திருக்கு. உண்மை. எத்தனை பேர் நம்ம சொல்றோம் படித்தவனுக்கு பாக்குறாரு. படிச்சவர்களுக்கு எப்படியா இருந்தாலும் அவங்க வளர்ந்துருவாங்க, எப்படி வேணாலும் படிச்சிருவாங்க. ஆனா படிக்காத பாமர மக்கள் வளரணும், மருத்துவத்துறையில சாதிக்கணும் என்பதை புகுத்திய ஒரு மனிதர் கர்ம வீரர் காமராஜர். அதே போல லால் பகதூர் சாஸ்திரி நிறைய செஞ்சிருக்கிறாங்க. உண்மையே பேச்சாளர்களுக்கு சில மரபு இருக்குமா, அதுவுமே ரகு அவர்கள் மரபு முழுசா பின்பற்றுறவங்க. என்ன தலைப்போ அந்த தலைப்புல இருந்து வழுவ கூடாது. ஆமா இல்ல இப்ப இவங்களை பத்தி பேசலாம் தப்பு இல்ல. ஏன்னா அவங்க காந்தி வழியை பின்பற்றுறவங்க பிரச்சனை இல்ல. நான் ஐயா சொல்றேன், ஐயா மரபு மாற மாட்டாங்க. அவருக்கே நீங்க ஒரு சோதனை வச்சிட்டீங்க, அந்த சோதனையும் ஜெயிச்சிட்டாரு. காந்திஜியோட டே, அதனால நம்ம காந்திஜி பத்தி பேசிட்டோம். இன்னும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன் அதுவும் இருக்கு இல்லீங்களா, அதுவும் இந்த டைம்ல நம்ம பேசிட்டா அதுவும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு ரிக்வெஸ்ட் சார். உங்க தாட் கிரேட் தாட்மா. ஏன்னா கண்டிப்பா ஒருத்தர் நினைக்கும் போது இன்னொருத்தர் நினைக்காம இருக்க முடியாது. உலகமே என்னது அப்படின்னா டிபெண்டன்ட் தான். ஒருத்தரை பத்தி பேசும்போது அதே நாள்ல மற்றவங்க பேசாம இருக்க கூடாது. இருந்தாலும் அதை நீங்க வச்ச சோதனையும் ஒரு சிறப்பா வென்று காட்டிட்டாரு. ஏன்னா அவருமே காந்தி வழியில வந்தவங்க தான். காமராஜர் எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு சில அடிப்படை கோட்பாடுகள்ல பின்பற்றி அவங்களுமே செஞ்சிருக்காங்க. நிஜமாலுமே அரசியல் களம் நிறைய பேசலாம். அப்படி போனா தடுப்பிடும். காமராஜோட நின்று போச்சுன்னு தான் சொல்லலாம்.
சரி, நம்ம அடுத்து ஒரு இதுக்கு ஒரு களம் நம்ம காணுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ, நன்றி தேங்க்யூ நன்றி மேடம். நன்றி நன்றி மேடம். நன்றி. நன்றி கருத்துக்கள். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே. காலதாமதம் இல்லாம இந்த வலையரங்கு குறித்து கருத்து சொல்றவங்க, பாராட்டு சொல்றவங்க, நம்ம ஊக்க உரை சொல்றவங்க, காந்திய கோட்பாடு பத்தி ஏதாவது பேசுறவங்க பேசலாம் வேகமா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். பேசுங்கம்மா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. நான் உமாங் சார். என் பேர் உமா சார். மதர் ஸ்கூல் ஆங்கில டீச்சரா ஒர்க் பண்றேன் சார். சரிங்க மேம். அதாவது வந்து உங்க பேச்சில் அனல் பறக்கும், மூச்சில் பாரதி தெரிக்கும், சொல்லில் உண்மை ஒலிக்கும், நான் சிறந்த பேச்சாளர்ன்றதை வந்து உங்க பேச்சிலே வெளிப்படுத்தி காமிச்சிட்டீங்க. நன்றி நன்றிம்மா. அருமையா தமிழ் பேசுறீங்க. படித்தது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழ், நீங்களும் ஒரு தமிழ் ஆசிரியர் தான் போல. நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி நீங்க சொன்னதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து காந்தி தாத்தா வந்து காசுல பணத்துல எல்லாம் இருக்கிறது வந்து அவர் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால அப்படின்னு தான் சார் நினைச்சுன்னு இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்படாத காரணத்தினாலதான் அவர் பணத்துல இருக்கிறாருன்ற விஷயம் இன்னைக்குதான் சார் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேம். மகிழ்ச்சி. ஆமா, நன்றி நன்றி மேம். சிறந்த அருமையான கேள்விகள். ஆமா, நீங்க பதிவு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. என்னன்னா ஃபுல்லா கருத்துக்கள், எதுவுமே காந்தியத்தை தூங்க முடியாம மாணவர்களுக்கு கேட்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. நானு அது வெறுமனையே அப்படியே காந்தியே படிப்போடு போயிட்டோம்னா அது எல்லாருமே சலிப்பு வந்துருங்கய்யா. அதோடதான் நம்ம இலக்கியத்தையும் இடையில அந்த மேற்கோள்களையும் கொடுக்கின்ற பொழுது நல்லா இருக்கும். உண்மை 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 ஐயா. ஏன்னா காந்திய சிந்தனைகள் வந்து சப்புன்னு உப்பு சப்பு இல்லாம எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனாலதான் அதுக்குள்ள யாரும் மாணவர்கள்ல வரல. இது மாதிரி சொன்னோம்னா அவரு ஜெயிச்சு காட்டிட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது ஒரு உள்வாங்க முடியல. யாரோ பின்புலம் அவருக்கு உதவி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் ஏதோ வாழ்ந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. கஷ்டம் தெரியல. ஆமா, அதை நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து வினாக்கள் கேட்கறவங்க யாரு? ஐயா கிட்ட வினாக்கள் கருத்துரைகள் சொல்றவங்க கூறலாம். காலதாமதம் இல்லாம இருந்ததுன்னா வலையொலி மூலமா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம வெயிட் பண்ணோம்னா அங்க சைலண்டா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கும். யூடியூப்ல பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லைவான விஷயம்னா லைவா நீங்க உடனே கேள்வி கேட்கலாம். யார் ஐயா கிட்ட பேச போறீங்க அடுத்து? ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஐயா சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? என் பேர் சிவகுமார் சார். நான் கேக்குது சார். நான் மதர் மெட்ரிக் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் சார். உங்களோட பேச்ச வந்து நான் நேற்று ஈவினிங் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருந்தேன் சார். திரு சாரோட பண்றதுக்கு வந்து உங்க இன்ட்ரோடக்ஷன் கேட்டேன். அப்ப இருந்து எப்போ 11 மணி ஆகும், நெக்ஸ்ட் டே 11 மணி. சொன்னேன் நாளைக்கு வந்துட்டு அவருடைய பேச்சை வந்து கட்டாயம் நீங்க எல்லாம் கேட்கணும், அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்னா வந்து இப்படிதான் பேசணும், இதுதான் உச்சரிக்கணும், அதுல எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு நளினம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அந்த வேகமும் இருக்கட்டும், அந்த வார்த்தை உச்சரிப்பா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்வைர் ஆயிட்டேன். நேற்று வந்துட்டு பாத்தீங்கன்னா நேற்று அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து அதுக்காகவே மெயினா இது பண்ணிட்டு இருந்தேன் சார். என்னுடைய ஒரு கொஸ்டின் இப்ப எப்படின்னா, இப்ப இருக்கிற மக்கள் கிட்ட வந்துட்டு இப்ப இருக்கிற பசங்க, அதாவது குறிப்பா இளைஞர் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த தமிழ் ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சார். அது தமிழ் ஆர்வத்தை அவங்களுக்குள்ள ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு முயற்சி பண்ணா வந்து ஊக்குவிக்க முடியும் சார்? சரிங்க, அருமையான கேள்விங்க ஐயா. இப்ப தமிழினுடைய ஆர்வங்கள் குறைவதற்கு காரணமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பள்ளியாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்துல பேசினாதான் நம்ம புள்ள நல்லா உயர்ந்தவான் படிச்சுட்டான்ற போல பெற்றோர்களே அதை ஆங்கில கல்வி என்பதை ஊக்குவிக்கிறாங்க. இப்ப தமிழ் வந்து நம்ம சொல்றோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்ப கல்லு மண் எதுவும் தோன்றல, முன்னாடி தமிழ் தோன்றிச்சு. ஆனா அந்த தமிழை இன்றைய காலகட்டங்கள்ல அது ஏன் குறைந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மொழி கல்வியை ஒரு சிலவரை தவிர்த்து எல்லாருமே ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் படிக்கின்ற போதும் ஆங்கில பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அவங்க பேசுவது கூட அங்க என்ன பண்ணக்கூடாதுங்களா, தமிழ்ல பேசக்கூடாது, நீங்க ஆங்கிலத்துல தான் பேசணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்புகள் போட்டு நினைக்கப்படுகிறது. இப்ப இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழ்ல வளரணும், பேசணும், நல்ல இதை போன்று என்னை போன்று இல்லை என்னோட நிறைய சிறந்த தமிழ் ஜாம்பவான்கள்லாம் பேசக்கூடிய இந்த பேச்சு கலைகளை, பேச்சை பிழை இல்லாமல் படிக்கக்கூடிய எழுதக்கூடிய முறைகளை நாம் கற்றுக்கொண்டாலுமே தமிழ் எப்பொழுதுமே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
இன்னைக்கு ஒரு பெயர் எழுத தெரியல. தமிழ் படிக்கிறான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ்ல பெயர் எழுத தெரியல. இப்படி இருந்தா அவனுக்கு தமிழ் மீது அவனுக்கு எப்படி பற்று வருகிறது? நான் ஆங்கிலத்துல என்ன பண்றான், பேசுறான். ஆங்கிலம் பேசினா மட்டும்தான் உயர்ந்தவங்க, நம்மள சமுதாயத்துல எல்லாம் நம்மளும் படிச்சிருக்கிறோன்னு பாக்குறோம். ஆனா தமிழ் என்பது இல்லை என்ற போலன்றான். அது ஒண்ணு குறைகள் இல்லைங்க ஐயா, அவரவருடைய இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் தான். இது நம்ம தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா நிறைய தமிழுக்கான அங்கீகாரங்கள் இன்னும் தமிழகத்துல நம்முடைய தமிழாணை வெளியிடணும். தமிழ் படித்தவர்களுக்கு இல்ல தமிழ் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்றுகளுக்கு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும். அவங்களுக்கான பணியினுடைய சிறப்புகளை பாராட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறந்த சான்றிதழ்களை கொடுத்தா இன்னமும் இதை இனி வரக்கூடிய மாணவர்கள் இல்ல அறிஞர்களுக்கெல்லாம் ஒரு உந்துதல் சக்தியாக அமையும். ஐயா ஐயா இணைப்புல இருக்கிறீங்களா? கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி சார், நல்ல அருமையானது. நன்றி நன்றி. தமிழை வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமா வந்து படிக்கணும், ஆமாங்க ஐயா, எழுதி பார்க்கணும், புரிதல் இருக்கணும். ஆமாங்க ஐயா, படித்தால் நானும் ஆரம்பிக்கிறேன். சரிங்க. கண்டிப்பா. அதே போல நல்ல பேச்சுகள் எல்லாம் கேட்டாலுமே போதும், நிறைய வாசிப்புகள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாலுமே நம்ம தமிழ் மீது நல்ல ஒரு பற்றாளரா, நல்ல ஒரு ஜாம்பவான் தமிழ்ல வர முடியும். நன்றி நன்றி. மகிழ்ச்சி ஐயா. ஐயா இணையத்துல வந்து கொஞ்சம் தொடர் பிரச்சனை இருக்கிறதால ராகேஷ் கலைவாணன் ஊத்தங்கரையில இருந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க ஐயா. இந்த காந்திய நாள்ல காந்திய தலைப்புல காந்திய சிந்தனைகள்ல அழகு தமிழ்ல பேசின உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்காங்க ஐயா. ஊத்தங்கரையில இருந்து ராகேஷ் கலைவாணன் அவர்கள். அவர் இணைப்புல பிரச்சனை இருக்கிறதால பேச முடியல, அதனால அந்த வாழ்த்து உங்களுக்கு சொல்லியிருக்காருங்க ஐயா. நன்றி, அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க, அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா ஐயா. கடைசியா ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. யார் பேசுறீங்க ஐயா கிட்ட? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேர் சிவசாமி ஐயா. சரிங்க ஐயா. நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சரிங்க. இன்விடேஷன்ல பாக்கும்போது இப்ப உங்களை நேர்ல அந்த வீடியோல பாக்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க ஐயா. என்ன டிஃபரன்ஸ்ங்க ஐயா? இப்ப கொஞ்சம் ரொம்ப இளமையா இருக்க மாதிரி இருக்குங்க நேர்ல பாக்கும்போது, கொஞ்சம் வீடியோல பாக்கும்போது. சரிங்க ஐயா. அது போக உங்களோட இப்போ நாங்க வந்து ஒரு ஆசிரியரா இருக்கோம். இப்ப நீங்க பேசின விதத்துல நாங்க ஒரு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஒரு தமிழ் பாடத்தை கவனிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். சரிங்க ஐயா. உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம் சார் காந்தியடிகளை பத்தி சார். சரிங்க ஐயா. தேங்க்யூ சார். 1000 சாமிகள் இருந்தாலும் சாதிக்க பிறந்த சாமி சிவசாமி. நன்றி நன்றி சிவசாமி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி ஐயா. பள்ளியின் தாளாளர் மோகன் ஐயா, நீங்க பேச விரும்புறீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி, சொல்லுங்க ஐயா. வணக்கம். உங்க உரையை வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் குழந்தைகள் இன்றைய இளைஞர்கள் இல்லாம ஒருத்தரும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உரையை கேட்டுட்டு போனா அவங்க ஒரு நல்ல மனிதரா ஆயிடுவாங்க கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அது எல்லாத்தையும் தேடி படிக்கிறத விட நீங்க எடுத்து வச்சிட்டு இருக்கிற இந்த கருத்தை ஒரு 10-15 நிமிஷம் கேட்டுட்டு போனா ஒருத்தரும் எந்த தவறையும் செய்ய மாட்டாங்க. சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சிந்தனையோட அந்த ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க, எனர்ஜெட்டிக்கா எல்லாமே பண்ணுவாங்க, கண்டிப்பா தப்பு பண்ணவே மாட்டாங்க. இது வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நீங்க உங்களுடைய உரை ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வயதுகள் உங்களுடைய டாக்ஸ் வந்து ரியலி எக்ஸலென்ட். எல்லாரும் எங்க ஸ்டாஃப் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, ஆனா என்னாலே அப்ரிஷியேட் பண்ண முடியாம. வெரி குட், தேங்க்யூ சார். ரொம்ப பேசுறது 4 நிமிஷம் கூட கேட்டுட்டே இருக்கலாம். கண்டிப்பா நீங்க வாய்ப்புகள் உங்க பள்ளிக்கு வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா நிறைய நம்ம லைவா பேசலாங்க ஐயா. பள்ளியில உங்களுடைய பள்ளிக்கு வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா ஐயா நிச்சயமா வந்து அங்க பேசுவோங்க ஐயா. ஐயா தாளாளருடைய கட்டாயமா சார், வெயிட்டிங் சார். அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். சரி சரிங்க ஐயா. நீங்க பேசலாம் நீங்க பேசுங்க ஐயா.
ரகு நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்ல வயது ஒண்ணு இல்லைங்க ஐயா. மோகன் ஐயா தாளாளர் ஐயாவுக்கு வயதுகள் கூடினாலும் கூட எப்பொழுதும் இளமை அழகு. இந்த பள்ளியை இந்த அளவுக்கு கட்டமைத்து சிறந்த ஒரு ஆசிரியர்களோடு இந்த மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி, எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் சாதனையை படைக்கக்கூடிய பள்ளி, சரித்திரத்தை நிகழ்த்தக்கூடிய பள்ளி அது மதர்ஸ் பள்ளி என்றால் சிறப்பான பள்ளிகள். அனைத்து ஆசிரியர்களுமே அருமையான முறையில பணி செய்யறாங்க. அவங்களுடைய கேள்வி கட்டமைப்பிலே நமக்கு தெரியும் எப்படி புலமை, அவங்களுடைய திறன்கள் எப்படி இருக்குது, அந்த பள்ளியினுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கு. ஒரு சில பேர் கேட்பாங்க, நல்லா பேசனே முடிச்சிருவாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த வீகங்கள், அப்ப அவங்களுடைய தொலைதூர பார்வைகள் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 4-5 ஆசிரியர்கள் கேட்டாங்க. ஆங்கில துறையாக இருந்தாலும் அவங்க துறைகள் பல இருந்தாலும் கூட தமிழ் மீது கொண்ட பற்றை பார்க்கின்ற போது எனக்கு நிச்சயமாகவே ரொம்பவும் பெருமிதம் கொள்றேன் ஐயா. அடுத்து யாராவது ஐயா? ஐயா கார்த்திகேயன் ஐயா, மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியில வந்து ஆங்கில ஆசிரியரா ஒர்க் பண்றேன் ஐயா. காந்தியடிகள் வந்து கொண்டு வந்த வாகா கல்வி திட்டமானது தோல்வி அடைஞ்சு போச்சுங்க ஐயா. மெயின் காரணம் கைத்தொழிலோட கூடிய கல்விதான் வந்து எல்லா கட்டமைப்பும் கைத்தொழிலோட கல்விதான் வந்து இருக்கணும்னு சொன்னாரு. அது வந்து என்னது அந்த ஒரு விஷயத்துக்கு காரணமாக என்னது தோல்வி அடைஞ்சிச்சுங்க ஐயா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிவியல் கடுப்பு சார்ந்த கைக்கு வேலையே இல்லாம போயிடுச்சுங்கய்யா. எல்லாமே மிஷின்ல வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வந்துருச்சுங்கய்யா. இப்போ இந்த கை தொழில் வந்து இப்போதைக்கு அந்த என்னது நம்ம எக்ஸசைஸ் மட்டும் சொல்றாங்க ஐயா. எக்ஸசைஸ் மட்டும் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஐயா. கண்டிப்பா ஐயா. முன்னாடியே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கல்ல ஒத்துக்கொள் என்று சொன்ன தாரக மந்திரங்கள். எனக்கு இந்த கைத்தொழில் கல்விக்கு எல்லாமே அறிவியலை புகுத்துறதுனால நம்முடைய அறிவுக்குனுடைய சுமைகள் குறைந்து விட்டது. எல்லாத்துலயுமே அறிவியல் புகுத்திடுறான். மனிதன் சிந்திக்க முடியல, யோசிக்க முடியல. முன்னாடி போன அறுவை சிகிச்சை இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை பார்த்தோம்னா அந்த பணம் கருக்கையை கொண்டுதான் அங்க அறுவை சிகிச்சையை கண்டுபிடிச்சான். இதனுடைய தமிழருடைய பண்பாட்டை வச்சுதான் இன்னைக்கு நவீன கருவிகளை கண்டுபிடிச்சது நம்முடைய அறிவியல். ஆனா அதுக்கு ஊன்றுகோலாக இருந்தது நம்முடைய தமிழர்கள் பண்டைய கால முறைகள் இருந்தது. இப்போ உணவுகள் இன்னைக்கு கொரோனா வந்து தாக்கிச்சுங்க ஐயா. இந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் எங்க இருந்து வந்தது? இதை வந்து நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. பண்டைய தமிழ் மக்கள் சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியில போறான் அப்படின்னா பின்புறமாகத்தான் வீட்டு உள்ள வரணும். கை காலை கழுவிட்டு சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு குளிச்சுட்டு வரணும்னு. அதை மறந்துட்டான் தமிழ. இன்னைக்கு கொரோனா வருகிறது, புது புது வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது, புது புது நோய்கள் வருகிறது. அது நோயினுடைய தாக்கங்கள், அறிவுடைய கண்டுபிடிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட அதை பின்பற்ற தவறிய காரணத்தினால் நாம் தினமும் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அறிவியலை நாம குறை சொல்லவில்லை ஐயா. அறிவியல் வந்தது நல்லது. நீங்க போறோம், அறிவியல் இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அறிவியலோடு நம்முடைய அறிவுக்கும் வேலையை கொடுத்து நம்முடைய பழமையான மூதறிஞருடைய சிந்தனைகளையும் நம்முடைய பண்டைய இலக்கியங்களையும் நாம் உணர்ந்தா அறிவியலோடு தமிழும் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். போதுங்களா ஐயா? அருமை அருமை ஐயா, சிறப்பு ஐயா, அருமை. அடுத்த வினாக்கள் கேக்குறீங்க யாருமா? யாருமா வினாக்கள் கேக்குறவங்க? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சின்னம்மா பேசுங்கம்மா. மாணவி சார், 7ஆம் வகுப்பு மாணவி நினைக்கிறேன். சார் ஐ அம் சென்னம்மாள், 6th ஸ்டாண்டர்ட். பேர் என்னம்மா? செல்லம்மாவா? சென்னம்மாள். சென்னம்மாள், அருமை அருமை, அருமையான பேர்மா. சார் நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க, உங்களோட கவிதை சூப்பரா இருந்துச்சு. நீங்க வேகமா சொன்னீங்க, ஒரு ஸ்டேஜ்ல நின்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வேகம் பிடிச்சிருந்துச்சு, அழகா சொன்னீங்க சார். எல்லா எக்ஸ்பிளைனும் தேங்க்யூ சார். சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க்கையில நிறைய படிக்கணும், நல்லதை படிக்கணும். படித்ததை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும்? மீட்டு உருவாக்கம் பண்ணணும். நல்ல நல்ல வினாக்கள். வாழ்க 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 வளர்க செல்லம்மா. நன்றிப்பா. மகிழ்ச்சி சென்னம்மா, மகிழ்ச்சி சார். கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. யார் பேசுறீங்க ஐயா கிட்ட? தீபிகா மேடம், நீங்க பேசுறீங்களா? சார் ஹேப்பி நூன் சார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆக்சுவலி எஸ்பெஷலி உங்களோட குரல் வளத்தை பத்தி என்னால வந்துட்டு பாராட்டாம இருக்க முடியல. ஆக்சுவலி அதுக்காகவே நான் ஆன் பண்ணிருக்கேன். சரிங்க மேம். குரல் வளம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சோ டான் டான் நீங்க பேசுற ஒரு ஒரு வாய்ஸ்ல தெளிவாவும் இருக்குது, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு காந்தியோட தாட்ஸ் பத்தி எங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இது ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு வந்துட்டு காந்தியை பத்தி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். சோ உங்க மூலமா வந்துட்டு நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ தேங்க்யூ சார்.
சோ நீங்களா வந்து நானே உங்களை இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன் எங்க ஸ்கூலுக்கு. சோ நீங்களே வந்துட்டு வரேன் அப்படின்னு வாலண்டியரா பண்ணது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா மேம், கண்டிப்பா வரேன். இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு நிச்சயமாக ஒரு நல்லாவே இன்னும் சிறப்பா நம்ம கருத்துக்களை நிறைய நேரம் நம்ம பேசலாம். வினாக்கள் வந்து ரகையா, உங்களுடைய கருத்துரை, கடைசியான முடிவுரை, ஏதாவது கன்க்ளூஷன் நோட் ஏதாவது சொல்றீங்களா ஐயா? சொல்றேங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிங்க ஐயா, நீங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பள்ளிகள் எல்லாம் ஒரு மாணவர்களுக்கு வந்து இதோட பாடத்திட்டத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், பாடத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும், யாராவது அப்படி சிறந்த அறிஞர்களை, ஒரு பேச்சாளர்களை, ஒரு கவிஞர்களை அறிமுகப்படுத்தி இதை வலைவொலி மூலியமாக நம்முடைய பள்ளிக்கும், நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவரும் பயன்படணும், பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் இது பயனுள்ள வகையில இருக்கணும், சமுதாயத்திற்கும் பயன்படும் நோக்கில இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்துவது ரொம்ப ரொம்ப ரொம்ப, இது எல்லாருமே நடத்த மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு நல்ல மனங்கள் இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். மனம், எண்ணம், நல்ல ஆளுமை, நல்ல ஒரு அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த மதர்ஸ் பள்ளி தான் இதை போல நிகழ்வுகளை நடத்த முடியும். நான் பெருமைப்படுறோம். எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் கூட எல்லாருமே எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது, அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கணும். இதெல்லாம் எத்தனையோ இவங்களுக்குன்னு பார்த்து இந்த நிகழ்வு பண்றதுக்கு நிறைய உங்களுக்கு நேரங்கள், எத்தனையோ பணிகள் இருக்குது, எத்தனையோ நமக்கு செலவுகள் ஆகலாம். இந்த யூடியூப்ல இது போல இந்த லைவ்ல போறதுக்கு எவ்வளவு பணங்கள் ஆகும். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நல்ல கவிஞர்களை, சிந்தனையாளர்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும், நம்ம பள்ளிக்கும் கொடுக்கணும், நம்முடைய பள்ளியினுடைய பெயர்களும் இந்த சமுதாயத்துல நிக்கணும் என்பது நல்ல சிந்தனை ஐயா. இது ரொம்ப எனக்கு இன்றைய தருணம் எனக்கு ரொம்ப ஒரு நிறைவான தருணமாக இருக்கிறது. பிறந்தாலே முத்தியாம் திருவாரூரில், வாழ்ந்தாலே முத்தியாம் சிதம்பரத்தில், இறந்தால் முத்தியாம் காசியில், ஐயாவுடைய திருமலை ஐயா இடத்திலே பேசினாலே எங்களை போன்ற அனைவருக்கும் முத்தியாம் என்று சொல்லி பெருமைப்படுற ஐயா. சதீஷ் ஐயாவும் அருமையாக அவங்களுடைய துடிப்பு ஆங்கிலமாக இருந்தாலும் நல்ல அருமையாக அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைத்து அறிவுசால் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த காந்தியினுடைய பிறந்த நாள் விழாவிலே மீண்டும் ஒரு முறை நன்றியையும் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு பாராட்டையும் ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்றேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நாங்களுமே உங்களுடைய நட்பில் ரொம்ப மகிழ்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தையில், உங்கள் தமிழ்ல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுறோம். ஏன்னா சமகாலத்துல கலப்பு இல்லாமல் தமிழ் பேசுறவங்களை பார்க்க முடியுது. ஸ்பான்டனியஸா இது மாதிரி எல்லாம் தமிழ் இருந்துகிட்டே போகுது. எல்லாரையுமே ஒண்ணும் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஸ்பான்டனியஸா தமிழ் மட்டுமே பேசுறவங்க, தமிழ் மட்டுமே வாழறவங்க, தமிழ் மட்டுமே சுவாசிக்கிறவங்க, பொருளாதார ரீதியில தமிழை ரிசீவ் பண்ணாம நேரடியாவே தமிழா மட்டும் பாக்குற உங்களை போல இருக்கிறவங்க தான் ஒண்ணுமே தமிழ் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு ஐயா. உங்க வேகத்துல, உங்க வழியில எங்கள் மாணவர்களுமே இதை பார்த்து கொண்டு அனைத்து மாணவர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழையும் காந்தியத்தையுமே கண்டிப்பா சுவாசிப்பாங்க. எதிர்காலம் எல்லா ரூபத்திலுமே தமிழோட துணையோடு அறிவியல், கணிதம் அனைத்தும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உருவாகும் என்ற நம்பிக்கை உங்க பேச்சிலிருந்து ஒரு துளிரா வந்திருக்கு. கண்டிப்பா இதை திரும்பி திரும்பி பாக்குறவாங்க. ஏன்னா வலைவலியில் இருக்கிறதால எப்ப வேணா வேணும் போது எல்லாமே காந்தியன் தத்தை பார்த்து மாறுவாங்க. உங்க பேச்சுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிந்தனை இப்ப வந்தது ஐயா. இந்த காந்திய சிந்தனைகளை நம்ம இப்ப மட்டுமே போட முடியாதுன்றதால மாசம் மாசம் கூட ஒரு காந்தி சிந்தனை ஒரு தொடர அடுத்த அக்டோபர் 2 வரைக்குமே கூட எல்லா மாதம் 2ஆம் தேதி மட்டுமே காந்தி சிந்தனைகளை மட்டும் பேசலாமா? ஏன்னா அது ஒரு கடல். ஏன்னா காந்தியமும் கடல், காந்திய சிந்தனையும் கடல், அவருடைய வாழ்க்கையும் கடல். அவரு வாழ்க்கையில செஞ்ச சோதனைகளை நம்ம மாசம் மாசம் அக்டோபர் 2 மாறி நவம்பர் 2, டிசம்பர் 2, அடுத்த 2 வரைக்கும் பேசலாமா? அது உங்களையே பேச வைக்கலாமான்னு தோணுது ஐயா. கண்டிப்பா எல்லா மாதமும் காந்தி, எல்லா மாதமும் 2ஆம் தேதி காந்திய சிந்தனைகள், 12 மாதம் அடுத்த காந்திய நாளுக்கு நம்ம முழுசா காந்திய சிந்தனைகளை பேசுவோம். அதுக்குள்ளார நம்ம மாணவர்களுமே பாக்குறவங்க எல்லாமே சத்திய சோதனையை முழுசா முடிச்சிருவாங்க. காந்தியன் தாட்ஸ் எஜுகேஷன்ல, பெண்ணுரிமையில, எல்லா விதத்திலுமே ரூபத்துல மாசம் மாசம் பார்த்தோம்னா அதுக்கு நீங்க இசைவு தெரிச்சீங்கன்னா அதை நம்ம கண்டிப்பா பண்ணலாம் ஐயா. எல்லா மாதமும் 2ஆம் தேதி காந்திய செய்திகள். ஏன்னா அவர் சிந்தனைகள் வந்துட்டே இருக்கு ஐயா. நிஜமாலுமே ஒண்ணும் பிரமிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஒரு நிலைமை கதராட தான் அணியணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான ஸ்டைலிஷா வாழ்ந்தவர் திரும்பி உள்ள வந்துடுறாரு. வந்துட்டு வந்து நம்ம மதுரையில பார்த்தா ட்ரெஸ்ஸே ஃபுல்லா மாத்திக்கிறாரு. அவர் ட்ரெஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் ஆடை இல்லாம இருக்காங்க, ஆடை இல்லாம இருக்காங்க. பார்த்த உடனே நாம மட்டும் ஆடை போட்டுருக்கிறோம், நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ஆடை இல்லாம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. ஆமா ஆமா, அப்படி சரி கதராடை தான் ப்ரமோட் பண்றாரு. கதராடைகள் போது அவரே ராட்டையில சுற்றுறாரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆடையை விற்கிறோம்னா, சுதேசி ஆடையை விற்கிறோம்னா வெளிநாட்டு ஆடைகள் என்ன பண்ணணும், கொளுத்தணும்னு முடிவு பண்ணி கொளுத்துறாரு. அங்க வந்து பயங்கரமா அவர் கஷ்டப்படுறதுமே கேக்குறாங்க. இவ்வளவு தூரம் போட்டு கொளுத்துறீங்க, அதை ஏழை மக்களுக்கு கொடுத்திருந்தா பயன்பட்டு
இல்லைன்னு கேக்குறாங்க. டக்குன்னு சொல்றாரு, எனக்கு மட்டும் கிடையாது, என் நாட்டுல இருக்கிற ஏழை மக்களுக்கு தன்மானம் இருக்கு. அது அந்த விஷயம் நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை. அது மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இருக்கு. அவர் வந்து அவருடைய பழக்கத்திலயுமே நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதனால நீங்கள் அனுமதி பெற்றால் மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் தாளாரோட அனுமதியோடு மாதம் எவரி மாதம் 2ஆம் தேதி வந்து காந்திய சிந்தனைகளை உங்க மூலமா பேசினா இன்னும் சிறப்படையும். காந்திய சிந்தனைகளை நம்ம மக்களுக்கு, அவர் அரசியல் சாராத எதுவுமே அவருக்கு எந்த ஒரு சாயமும் பூச முடியல. அதனாலதான் எல்லா மனதிலும் அவர் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அவரை நாம வேணா நம்ம மாதம் போட்டுடலாம் ஐயா. அருமையான உரை. மறுபடியும் நிஜமாலுமே ஒரு அகம் மகிழுது. இன்னைக்கு வந்து ஒரு உயிர்ப்புள்ள ஒரு நாளாகவுமே புதுசா பிறந்த மாதிரியுமே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கு. ஏன்னா நீங்க காந்தி சிந்தனைகள் அப்படியே விசிறினா கூட இவ்வளவு ரிசப்ஷன் இருந்திருக்காது. அழகா நீங்க வாழ்வியல் சிந்தனையோட பையன் எதை பார்க்கணும், பார்க்க கூடாது, எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு காந்திய மேற்கோள் காட்டி நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. இது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்குமே இயல்பா ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சப்போஸ் காந்திக்கு எதிர்ப்புவாதிகள் இருக்காங்க, அவங்க கூட உங்க உரையை கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரிசீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்பு குறைஞ்சி காந்தியை உள்வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த உரையா இருந்தது. உங்க தமிழ் பணியை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேன்மேலும் பல பட்டிமன்றங்கள், பல மாநாடுகள், ஒரு பெரிய பெரிய உரைகள் நிகழ்த்த வேண்டும். அதுல மதர்ஸ் உங்க பின்புலமா உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் உதவியும் இருக்கும். நாங்களுமே உங்களை களத்துல உங்களுடைய தமிழ் பணியில நாங்களும் ஒரு அணில் மாதிரி இருக்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா நீங்க அந்த ஒரு வாரத்து ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா சிறப்பா இருந்தது இந்த நிகழ்ச்சி. எல்லாம் நீங்களும் ஐயா ஒரு கடல், நீங்களும் அப்படியே காந்தியத்தை நீங்களும் உள்வாங்கி ஃபுல்லா எல்லாமே நான் விடுபட்ட செய்திகள் எல்லாமே அழகா நீங்க நம்ம பேசணும்னா ரொம்ப பேசிட்டே போகலாம் ஐயா. நம்ம இதை பத்தி நம்ம எப்படி ஷெட்யூல் போடலான்ற போல நம்ம நேர்ல போன்ல இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பேசுறோம். சிறப்பா அந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க, பேசுங்க. சிறப்பா அந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு கட்டமைத்து நடத்தியதுக்கு ரொம்ப என்னுடைய உள்ளம் கனிந்த மகம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்றாங்க ஐயா. ரொம்ப நான் நன்றி கடப்பாடு விட்டவனாக நன்றி நன்றி நன்றி. என்று மகிழ்ச்சியான நாள். ஆமா பார்வையாளர்களே, இதுபோல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நம்முடைய வலையரங்கு தொடர்ந்து நடைபெறும். புது தலைப்போடு புது உரையாளர்களோடு தொடர்ந்து நடைபெறும். அந்த வகையில் நாளை உடலே மருத்துவர். ஏன்னா இந்த காலத்துல கொரோனா காலத்துல அப்பவே நம்மள பேசிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே எப்பயுமே நம்ம மருத்துவத்தை சார்ந்து போகக்கூடாது, அப்படியே சார்ந்தா தமிழ் மருத்துவமா தான் இருக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் நம்மள தாண்டி போயாச்சு. எப்படி காந்திய சிந்தனைகளை புறக்கணித்தோமோ நமக்கு தெரியாமல, அது மாதிரி தமிழ் மருத்துவத்தையும் நம்ம புறக்கணித்துட்டோம். ஆனா இப்ப ஒரு புது ஆங்கிள், நீ டாக்டர் வேண்டாம், அலோபதி டாக்டரோ சித்தா டாக்டரோ எல்லாம் வேண்டாம், உன் உடல் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் உனக்கு, யுவர் பாடி இஸ் த பெஸ்ட் டாக்டர், உடலே மருத்துவர் என்ற நோக்கில நாளைக்கு நமக்கு பேச ஐயா தமிழ் மன்றவர்களை இணைய இருக்காங்க. நாளை மறுநாள் செந்தில் ஐயா, பேராசிரியர் செந்தில், மென்திறன்களின் முக்கியத்துவம், எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வேணுமோ நம்ம உடல் இயங்குறதுக்குமே, நம்ம இயக்கம் வந்து பெருசா இருக்கிறதுக்குமே, நம்ம சிறப்பா செயல்படுறதுக்குமே, மற்ற நிலையில இருந்து மனித நிலையை தாண்டி போறதுக்குமே மென்திறன் நமக்கு வேணும். அதனுடைய முக்கியத்துவத்தையும் பேசுறதுக்காக நாளை மறுநாளுக்கு இணைந்திருக்கிறாங்க. அதனால வாரம் புதிய உரையாளர்களோடு புதிய மாணவர்களுக்குமே பெற்றோர்களுக்குமே அனைத்து சமுதாயத்தினருக்கும் பயன்படுற வகையில புது தலைப்போடு புது உரையாளரோடு நம்ம இந்த வலையரங்கு தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில நாளைக்கு 56வது நிகழ்வாக உடலே மருத்துவர் என்ற நிகழ்வில் காலை 11 மணிக்கு சந்திக்கலாம். இதுவரை பேசி கொடுத்த அனைத்து உரையாளர்களுக்குமே வலையொலி மூலமாகவும் வலையரங்கு மூலமாக பார்த்து இருக்கிற அனைத்து பார்வையாளர்களுக்குமே மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக மிக பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வலையரங்கை இனிதே நிறைவு செய்கிறேன். நாளை காலை 11 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி அனைவருக்கும்.